ஹாய் கிஷோர். ஹாய் பிரசாத் ப்ரோ. வணக்கம். தலையில துண்டோட வந்ததுலயே தெரியுது சிம்பாலிக்கா என்ன மீன் பண்ண வரீங்கன்னு. ஒரே அடியா போட்டுருவேன். ஆனா இன்னும் 2 மேட்ச் இருக்கு. அதை பார்த்துட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கரெக்ட் தான். ஆனா லைட்டா பயமா தான் இருக்கு. ஏன்னா ஆர்ஆர் வந்து சிஎஸ்கேல வந்து நல்ல ஒரு மாதிரி நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட ஆர்ஆர் சென்னை வரும்போது ஆர்ஆர் தான் ஜெயிச்சாங்க. அவங்களும் ஒரு பேக் டு பேக் டிஃபீட்ஸ்ல வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபெமிலியர் கண்டிஷன்ஸ் ஃபார் ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வீந்தர் சாலுக்குலாம் நல்லா போடுவாரு. டியூ கிடையாது, 330 கேம் வேற. நம்மால வேற ஸ்பின் நம்ப மாட்டேங்கிறாரு. சோ இதெல்லாம் பார்த்தா வந்து எனக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. சோ இன்னைக்கு ஏன் ரஹானே கொண்டு வந்தாங்க, ஏன் இவர் ஒன் டவுன் வந்தாரு, ஏன் ரச்சின் ரவீந்திரா திடீர்னு ஆடினாரு, எனக்கு சத்தியமா தெரியல. சோ எனக்கு தெரிஞ்சு பேசர்ஸ் நல்லா போட்டாங்க. சிமர்ஜித் தான் அடி வாங்கினாரு. டேரல் மிச்சல விடுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரவீந்திராவுக்கு நம்ம கண்டிப்பா ரீசன் ஆடி இருக்கலாம். மேபி நல்லா வந்திருப்பாரு. ஏன் பெரிய கிரவுண்டு, பின்னாடி மட்டும் தான் சின்னது, பெரிய பவுண்டரிஸ். அண்ட் ஆல்சோ கேட்சிங் பாத்தீங்கன்னா அங்க நூர் அகமட் பயங்கரமா பிடிக்கிறாரு கேட்ச். நம்ம எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம், நிறைய ஃபீல்டிங்ஸ் மிஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே வந்து அந்த சாண்ட்னர் ஓவர் வந்து அப்படியே ஒரு கட் பண்ணுவாரு சுப்மன் கில், அங்கேயே ஒரு பவுண்டரி விட்டுருவான், அங்கேயே வந்து பால் கைக்கு தட்டி அப்படி போகும். ஸோ நிறைய இது. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் 2 பேக் டு பேக் கேம்ஸ் மஸ்ட் வின் கேம்ஸ். 1 அகேன்ஸ்ட் ஆர்ஆர், 1 அகேன்ஸ்ட் ஆர்சிபி. 2 ராயல்ஸோட மேட்ச் இருக்கு. தெரியல, இன்னைக்கு பார்த்து தலைவன் டாஸ் ஜெயிச்சா. சோ தெரியல, நம்ம வந்து ஒண்ணுமே ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தா டக்குன்னு கொடுத்தா டப்பு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டாஸ் தோத்துட்டே இருந்து டக்குன்னு டாஸ் பண்ண என்ன பண்றது, சரி பவுலிங் பண்ணலாம் அந்த மாதிரி போயிட்டாரு போல இருக்கு. மேபி தெரியல, டியூ எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, டியூ வரல. சுப்மன் கிலே சொல்லிட்டாரு டியூலாம் இருக்காதீங்க, இங்க சென்னை வரலாம், இல்லை டியூ கிடையாது. நல்லா ஆடினாங்க ஆக்சுவலா சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் ரொம்ப நல்லா ஆடினாங்க. சோ மேபி அங்க இங்க கொஞ்சம் கேட்ச் எல்லாம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம். பட் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பயமா தான் இருக்கு. பயம் இல்ல, இதுக்கு மேல சிஎஸ்கே குவாலிஃபை ஆச்சுன்னா ஐல் பி சோ ஹாப்பி. பட் நான் இப்போ போடுற நிலைமையில தான் இருக்கேன் இப்போ. ஓகே கிஷோர். இந்த மேட்ச் படி பேசணும்னா நல்லா இருந்தது. சொல்லணும்னா 2 பேருமே நல்லா டஃப் ஃபைட்டா கொடுத்தாங்க. இனிஷியல் டாட்ஸா இருக்கும், 2 பேரும் டஃப் ஃபைட்டா கொடுத்தாங்க. பட் இன்னும் 2 மேட்ச், இன்னொன்னு இந்த டீம் தோத்தாதான் இவங்க உள்ள போவாங்க, அந்த டீம் ஜெயிச்சாதான் இவங்க உள்ள போவாங்க, அந்த மாதிரி எந்த சினாரி இன்னும் ஃபாலோ ஆகல. 2 மேட்ச் ஜெயிச்சா உள்ள போயிருப்பாங்க, அவ்வளவுதான். ரன் ரேட்டும் ஒன்னும் கம்மி ஆகல, எதுவுமே ஆகல. அதனால நம்ம வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். அந்த சினாரி எல்லாம் இன்னும் இவங்களுக்கு பெங்களூருக்கு இருக்கு, என் குஜராத்துக்கு இருக்கு. நாளைக்கு மேட்ச் கணக்கு இல்ல, அதுக்கு அடுத்த வர மேட்ச்ல டெல்லி மேட்ச்ல தெரிஞ்சிடும் டெல்லி வின் பண்ணு இல்ல பெங்களூர் யார் வின் பண்றாங்களோ அப்ப அந்த சினாரியோ ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருவாங்க மற்ற டீம்ஸ் தான். சென்னைக்கு இன்னும் அந்த சிச்சுவேஷன் வரவே இல்லை. சப்போஸ் சண்டே மேட்ச் ஏதாவது சொதப்புச்சுன்னா தான் அந்த சிச்சுவேஷன் நம்ம உட்காருவோம். அப்ப நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே கூட ரெடி ஆகி வந்தாலே ஓகே தான். இன்னைக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளோ இதான் இனிஷியல் டாட்ஸ். அதுதான் நானும் சொல்லுவேன். ஆக்சுவலி அதுதான் ப்ரோ, இப்போ கிஷோர் சொன்ன மாதிரி தான். இதுல என்னன்னா ஈச் அதர் விளையாடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிஎஸ்கேக்கு ஒரு ஃபிக்சர்ஸ் இல்ல, அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். என்னன்னா இப்போ டிசி ஆர்சிபி விளையாட போறாங்க, அதுல தோக்குற ஒருத்தர் டிசி கம்ப்ளீட்லி வெளியேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சிஎஸ்கே மாதிரி தான் 2-on-2 போனா 8 வின்ஸ்க்கு வருவாங்க. என்ன கம்பேரிட்டிவ்லி லெஸ் ரன் ரேட்ல இருக்காங்க. ஆனா நல்ல வின் எடுத்தாங்கன்னா மேல போக முடியாது, ஏன்னா அவங்க நெகட்டிவ்ல தான் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே விட மேல போக முடியாது. சிஎஸ்கே இன்னொரு புவர் டிஃபீட் எடுத்தாதான் அவங்க பீட் பண்ண முடியும். ஆனா 2-on-2 வின் பண்ணா சான்ஸ் இருக்கு டிசிக்கு. சப்போஸ் டிசி வந்து இவங்க கிட்ட ஆர்சிபி கிட்ட உதப்பட்டு எல்ஐசி கிட்ட வின் பண்ணாங்கன்னா அப்பயும் வந்து அந்த நெட் ரன் ரேட் இதாகும். 2த்தையும் வின் பண்ணி சிஎஸ்கே ஒன்றுல உதப்பட்டா டிசி த்ரூ ஆயிடும். அப்ப பெரிய காம்ப்ளிகேஷன் தான். எல்லாத்தையும் விட்டுருங்க, வெறும் டிசியை தான் இப்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்ஐசியும் இருக்கு. எல்ஐசி கம்பேரிட்டிவ்லி இன்னும் ஸ்ட்ராங்கர் டீம்ஸோட ஆடுறாங்க. ஒன்னு டிசியோட விளையாடுறாங்க, இன்னொன்னு இவங்களோட டிசியும் ஆர்சிபி கிட்ட விளையாடுறாங்க. ஆர்சிபி இப்ப நல்லா தான் இருக்காங்க, அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அப்படி ஃபயர் அப் ஆயிருக்காங்க. ஸோ 2மே நல்ல டீம் கிட்ட தான் விளையாடுறாங்க. ஈச் ஒன் போச்சு அப்படின்னாவே நமக்கு ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் சொல்லலாம். இல்லைன்னா கஷ்டம் தான். கண்டிப்பா நம்ம கால்குலேட்டர் தூக்க வேண்டிய நிலைமை வரும். இல்ல இப்ப என்ன சொல்றீங்க, சிம்பிளா சொல்லுங்க. இப்ப டிசி வந்து யாரோட ஜெயிக்கணும், யாரோட தோக்கணும்? டிசி இப்போ நான் உங்களுக்கு ஆப்போசிட்டா சொல்றேன். டிசி வந்து எல்ஐசி கிட்ட வின் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா ஆர்சிபி கிட்ட தோத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? எல்எஸ்ஜி வந்து டிசி கிட்ட தோத்துடுறாங்க, மும்பை கிட்ட வின் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 பேரும் 7-7க்கு வருவாங்களா? 2 பேரும் 7 வின்ஸுக்கு வருவாங்க. சிஎஸ்கே வந்து 8 வின்ஸ் 2மே வின் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி த்ரூ, பிரச்சனை கிடையாது.
ஓகேவா? சிஎஸ்கேவும் சப்போஸ் வந்து ஆர்சிபி கிட்ட உதப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்ஆர் கிட்ட வின் பண்ணி, அப்ப சிஎஸ்கேவும் 7 வின்ஸ், ஆர்சிபியும் 7 வின்ஸ், ஜிடியும் 7 வின்ஸ், எல்எஸ்சியும் 7 வின்ஸ், டிசியும் 7 வின்ஸ், இவ்வளோ டீம் 7 வின்ஸ்ல வரும். சோ ஓகே. சோ பட் யூ திங்க் ருத்ராஜ் கேக்வாட் லேர்ன் பண்ணுவாரா? சரி இதெல்லாம் நான் தப்பா பண்றேன். அவர் என்ன பண்றாருன்னா சம்டைம்ஸ் அவருக்கு மூவ் ஆகுது, சம்டைம்ஸ் அவருக்கு ஒர்க் ஆகுது இல்ல அவர் பண்றதெல்லாம். சோ ஒரு சிஎஸ்கே டெம்ப்ளேட்டே இல்ல மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே வந்து ஓபனர்ஸ் எல்லாம் மாத்தவே மாட்டாங்க. இப்ப என்னடா ஓபனர்ஸ் மாத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சமீர் ரிஸ்வில ஆடி இருக்கலாம், ஸ்பின்லாம் சூப்பரா. சமீர் ரிஸ்வி கூட விட்டுருங்க, எனக்கு ருத்துராஜ் வந்து ஓபன் பண்ணாது பெரிய தப்பு. 231 அடிக்கணும், நம்ம அதை சேஸ் பண்றோம். அப்ப இன்ஃபார்ம் பேட்டர் பவர் பிளேல ஆடணும். ஒருத்தர் 5 கேமா ஆடாம இன்னைக்கு வராரு திருப்பி ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அவங்க அதை ஃபார்ம் அவுட்னு கன்சிடர் பண்ணல, ஒரு நெட்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கேம்ல ஒரு கன்வெர்ட் பண்ணல, ஒரு பிக் இன்னிங்ஸே ஆடல. அதிகபட்சம் அவர் அடிச்சிருக்கதே ஒரு 32 தான் நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கப்போ அவரும் 130 ஸ்ட்ரைக் ரேட் 125 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறவரு. அப்ப எப்படி வந்து நீங்க என்ன கான்பிடென்ட்ல அனுப்புறீங்க? அவங்க 2 பேரும் கொஸ்டின் பண்ண தோணுது. அது நல்ல கிஷோர் மேபி அதை வந்து என்ன சொல்லுவான் எனக்கு தெரியல. அது ஒரு நல்ல மூதாண்டா கிளிக்கால சொல்லுவான். ஆனா நான் சொல்லுவானா என்னன்னு எனக்கு தெரியல, நான் சும்மா சொல்றேன். ஆனா எனக்கு அது பிடிக்கலங்கிறேன். நீங்க ஒருத்தரை இறக்கிருக்கலாம்ல, அஜிங்கர் ரஹானே 1 டவுனே இறக்கிருக்கலாமே. அவர் அந்த 130 ஸ்ட்ரைக் ரேட் 1 டவுன்ல ஆட்டு போட்டோம். பட் கிஷோரே சொல்லட்டும் ஒரு நிமிஷம் ப்ரோ, என்ன நினைக்கிறேன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அகைன் பிரசாதும் சரி நீயும் கூட ருத்ராஜ் டிசிஷன்றீங்க. நான் இல்ல, என்ன பொறுத்த ருத்ராஜ் நான் சொல்லவே இல்ல, நான் ருத்ராஜ் சொல்லல. பழைய மேட்ச் இந்த மேட்ச்னு பேசலடா, ஜெனரலா பேசுறப்போ இன்னைக்குன்னு பேசல, ஓகேவா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ருத்ராஜோட டிசிஷன் இல்லவே இல்ல. ஆல்மோஸ்ட் கோச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆறப்போ ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் போறப்போ நீ ஒன்னா இருக்க போய் பேசணும். திருப்பி மிச்சலுக்கே ஓவர் போறாங்களே என்னன்னா கன்ஃபார்ம் அது அங்க பேசுறத காமிச்சாங்க. சோ அவங்க சொல்றதான் அவர் ஃபாலோ பண்றாரு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸும் அவங்க சொல்லிதான் இந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுல நான் ரஹானே வேணா ஓகே தேவையில்ல தான், ஆனா ரச்சின் ரவீந்திரன் நல்ல ஸ்பாட் தான். அவர் ஹார்ட்ல அவரே காலுக்கு போயிட்டு அவரே அவுட் ஆயிட்டாரு. ஆனாலும் வந்து பவர் பிளே ஆடின்னு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 6 ஓவர்ஸ்க்கு 58 அடிச்சுட்டாங்க. பவர் பிளே ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிடில்லே ஆடினாங்க. அங்க மேட்சை மாத்தினது ஒரே ஒரு ஆள் தான். அந்த மனுஷன் எவ்வளவு ரன் கொடுத்தா பரவாயில்ல, நாங்க பேக் பண்ணோம்னு மோஹித் சர்மா ஒருத்தர் பேக் பண்ணாங்கன்னா அந்த மனுஷன் போட்டு தொடர்ந்து 3 ஓவர்ல மொயின் அலி, டூபே, மிச்சல் 3 விக்கெட் கைட்டாரு. அந்த 3 விக்கெட் கைட்டலன்னா கண்டிப்பா மேட்ச் இன்னும் க்ளோஸா போயிருக்கும். வின் பண்ணிருப்பாங்களா பண்ண மாட்டாங்களா அப்புறமா பேசலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கிளிக் ஆகுனா போதும் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த சீசன்ல அவங்க அந்த பவர் பிளேவும் சரி இல்ல டாப் ஆர்டர்ஸ் பண்ணலனாலும் பின்னாடி யாராச்சும் இன்னைக்கு மேட்சே பார்த்தா தெரியும், பின்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சப்போர்ட் அப்படியே போனாலே அடுத்த 2 மேட்சஸும் ஈஸியா தான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. மற்றபடி ஒரு சில ராங் தான். ஓப்பனிங் செட் ஆகல அவரு. ஆனா நான் சஞ்சு சாம்சன் மாதிரி தான் சொல்லுவேன். ரஹானே எப்படின்னா ரொம்ப லேசியா பேட் விடுவாரு. இன்னைக்கு அந்த சந்தீப் படையர் அவுட்டே பார்த்தா தெரியும். அப்படியே லேசியா பால் வருது, அந்த பையன் எவ்வளவு ஸ்பீடு போடுறான், கை என்ன ஆகுது எதுவுமே பார்க்காம அப்படியே பிளிக் ஆடுறேன்னு சொல்லி ஆடி அப்படியே எச்சுப்பட்டு போயிடுச்சு. அது ஒரு நல்ல கேட்ச். அவர் ரொம்ப லெஸ் கான்பிடன்ஸா இருக்காரு. மேபி ஒரு 2 மேட்ச் டிராப்பும் பண்ணலாம், இல்லைன்னா டவுன் மாட்டி இறக்கி பார்க்கலாம். 1 டவுன் 2 டவுன் போலாம். அந்த டவுன் இன்னைக்கு சொதப்பல் தான். பட் ரச்சின் ரவீந்திரா கூட மேபி ருத்ராஜ் வந்திருந்தாங்கன்னா வேற மாதிரி போயிருக்கும். பட் அகெயின் நான் மறுபடியும் இது சொல்றது என்னன்னா, ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட், அது எப்படின்னே சொல்ல முடியாது. அது பிளேயர்ஸ் பண்றதா இல்ல ஆட்டோமேட்டிக்கா மேஜிக்கா நடக்கிறதா, அந்த மாதிரிதான் ஒரு ஃப்ளோ போகும். சென்னை இந்த மாதிரி ஃப்ளோல தான் ஆடுவாங்கன்னு சொல்லி அது கன்ஃபார்ம் தெரியும். பட் அதுல ஒரு ட்விஸ்ட் நடக்கும், அதுல ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் ஆப்போனன்ட். அந்த மாதிரி இன்னைக்கு மோஹித் சர்மாக்கு அடிச்சிருச்சு. சப்போஸ் அவர் விக்கெட் எடுக்காம இருந்தாங்கன்னா மேட்ச் வர மாதிரி போயிருக்கும். அந்த 18th ஓவர் ரஷித் கான் வந்து போட்டிருக்க மாட்டாரு. அவ்வளவுதான், இதுதான் மேட்டர். அதுதான் நான் இன்னொன்னு சொல்றேன். ஆக்சுவலி ஒண்ணு கிஷோர் சொன்னதுக்கு எல்லாமே ஓகே எனக்கு. ஆனா இந்த பவர் பிளே 58 வந்துருச்சு, அது நல்ல பவர் பிளே தான் சொல்றது. நான் ஏன் தப்புன்னு சொல்றேன்னா 50 for 0க்கும் 58 for 3க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுதான் அந்த இன்ஃபார்ம் இல்லாத பேட்டர்ஸ் இருக்கிறதுல இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். 50 for 0ல இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து விக்கெட்ஸ் விட்டுருக்காங்கன்னா இந்த மிடில் ஆர்டர் இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயிருக்காது. இப்போ அவங்க ஆடினாங்க, மொயின் அலி, மிச்சல் ஆடினாங்க. சப்போஸ் அவங்க இன்னைக்கு ஒரு ஸ்லிப் இருக்குன்னா என்ன இருக்கும், ஒரு 160 170 அடிச்சிருந்தோம்னா 180 ரன்ஸ் டிஃபீட்டுக்கு போயிருப்போம்.
இல்லடா அந்த ஐபிஎல் பேட்டர்னே அதுதான். நீ எல்லா மேட்ச் எடுத்து பாத்துடா. ஃபர்ஸ்ட் சப்போஸ் பவர் பிளேல ஓப்பனர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மிடில் லைட்டா லேக் ஆயிட்டு அந்த லாஸ்ட்ல வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தோனி, ஜடேஜா, இந்த டீம் வச்சு சும்மா சொல்றேன். லாஸ்ட்ல ஜடேஜா, தோனி நின்று மேட்ச் கிட்ட எடுத்துருவாங்க, இல்ல வின் பண்றாங்க. இந்த பேட்டர்ல தான் போயிட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒரு டீம் சொல்லு, ஒரு மேட்ச்ல 2 மேட்ச்லாம் நீ சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 260 சேஸ். அந்த சில டீம் சில மேட்ச் மட்டும்தான் ஓப்பனிங்கும் ஆடுவாங்க, மிடில் ஆர்டரும் ஆடுவாங்க, ஃபைனல்ல வரவங்களும் ஆடுவாங்க. காண்டி மிச்சம் எந்த நிறைய மேட்ச் எடுத்து பார்த்தனா ஓப்பன் கிளிக் ஆச்சுன்னா மிடில் மிஸ் ஆகி லாஸ்ட்ல இருக்கவங்க அடிப்பாங்க. ஓப்பன் மிஸ் ஆகுனா மிடில் ஆடுவாங்க, லாஸ்ட்ல ஆடுவாங்க. இல்லைன்னா மிடில் ஓப்பன் மிடில் வேஸ்ட் பண்ணி லாஸ்ட். அப்படிதான் பேட்டர்ன் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் அப்படிதான் நடக்குது. அதனால இந்த மேட்ச் நீ சொன்ன மாதிரி சப்போஸ் ஓப்பன் கிளிக் ஆயிருந்தாலும் மிடில் சொதப்பி பின்னாடி ஆடி இருப்பாங்க. பட் இல்ல நீ சொல்றது என்னன்னா, நீ அதுல இருக்க ஒரு தியரியை பார்த்து சொல்ற. நான் என்ன சொல்ல வரேன், லாஜிக்கலி பெஸ்ட் பேட்டர் ஃபர்ஸ்ட் அனுப்பாம ஒன் டவுனர். இன்னொன்னு கூட நான் சொல்றேன், ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் வந்து ஒரு நல்ல காம்பினேஷனா இருந்தது. அவங்க மாத்தினது 2 கேமுக்கு தான். 2 கேமும் பூரா தான் பண்ணாங்க. ரஹானே ரச்சின் ஓப்பனிங், ரஹானே ரச்சின் ஓப்பனிங். எங்க பண்ணாங்க, ஒரு மேட்ச் வந்து சிஎஸ்கேவோட ஹோம் மேட்ச், எல்எஸ்ஜிக்கு முன்னாடி மேட்ச் பண்ணாங்க. அந்த மேட்ச் உதவ போட்டோம். எல்எஸ்ஜியோட போயிட்டு அங்க ட்ரை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜி ஹோம் கிரவுண்ட்ல எக்கனா ஸ்டேடியம்ல அன்னைக்கும் உதவ போட்டாங்க. அந்த காம்பினேஷனே கிளிக் ஆகலங்கிற நானு. எதுக்கு ஒரு ஃபெயிலியர் காம்பினேஷன், ஒரு ஒர்க் அவுட் ஆகாத காம்பினேஷனுக்கு போறாங்கன்றதுதான் கொஸ்டினா இருக்கு. அண்ட் நல்ல ஒரு ஹிட்டிங் அண்ட் நல்ல ஃபிளாம்பயண்டா விளையாடுற 2 பிளேயர்ஸ் இவ்வளவு பெரிய டார்கெட் இருக்கப்போ இறக்கணுங்கிறது ஒரு நோ பிரெய்னர்னு நான் நினைக்கிறேன். அவங்க பண்றது எனக்கு புரியல. அதனால எனக்கு அது நான் உடன்படல உன் கருத்தோட. நீ வந்து நடந்திருக்கிறத சொல்ற, அவங்க என்ன பண்ணிருக்கணும்ன்றது நான் நினைக்கிறேனோ அதை நான் சொல்றேன். இல்ல ஓப்பனா சொல்லணும்னா இந்த வாட்டி ருத்ராஜ் அங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான் ஓப்பனிங் வந்தாலும் ஆடுவேன், ஒன் டவுன் வந்தாலும் ஆடுவேன். அந்த மாதிரி ஒரு கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம்னா ராணி நம்ம ப்ரூவ் பண்ணல. சரி இந்த பாயிண்ட் ஓப்பனிங்கும் செட் ஆக மாட்டேங்குது, ஒன் டவுனும் செட் ஆக மாட்டேங்குது, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிதான் ஒரு மைண்ட் செட்ல அமைச்சிருப்பாங்க. பட் 2 பேருக்குமே அதுல ஃபர்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா ரொம்ப ஹார்ட்ல, இந்த மனுஷா ஒரு லேசி ஷாட் ஆடினாரு. அதனால வந்து அடுத்த மேட்ச் வர வழி இல்ல, ஒன்னு டிராப் பண்ணி தான் ஆகணும். டிராப் பண்ணாம இல்ல ராணி நாங்க வச்சிருந்தா இருப்போம்னா மறுபடியும் அதே மாதிரி ஓப்பனிங்கா ட்ரை பண்ணுவாங்க, இல்ல ஒன் டவுன் ட்ரை பண்ணுவாங்க. சப்போஸ் ரச்சின் ரவீந்திரா வச்சிருந்தா அது அங்க இருக்க மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. அது நம்ம எப்படி பேசினாலும் அவங்க அந்த 3 பேரை மாட்டி ட்ரை பண்ண போறாங்க. அதுல ருத்ராஜ் தான் அடி வாங்க போறாரு. ஓப்பனிங் இறங்குறதா ஒன் டவுன் இறங்க, ஏன்னா அவர் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மிச்சம் என்ன பண்ணல. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச் கிளீசன் வரலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. எதுக்கு கிளீசன் வருவாரு? கிளீசன் வந்து மொயின் அலி ப்ரூவ் பண்ணிட்டாரு, சாண்டர் தூக்கிடுவாங்க அவங்க. இல்ல ரச்சின் ரவீந்திராவை டிராப் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரச்சின் டிராப்டு சாரி இன்னைக்கு வச்சு கன்சிடர் பண்ணவே முடியாது. அந்த பையன் ரன் அவுட் ஆயிட்டான். அந்த பையன் பால் ஆடி சொதப்பி. நீ உன்னோட கருத்து சொல்றடா. அவர் சொல்றது சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றாரு, நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றது உங்க கருத்து. சிஎஸ்கே தான் டிராப் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா சாரி ரச்சினை தான் டிராப் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்றாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா ராணி மேல கை வைக்க மாட்டாங்க இவங்க. ஆஃப்டர்நூன் கேம் கிரிப் ஆகும். லாஸ்ட் மேட்சே கிரிப் ஆகி நல்லா போட்டாரு, ஸ்டார்டிங் ஓபன் பண்ணாரு. ஏன்னா இப்ப தீபக் சார்வதா இப்ப சாண்ட்லர் தான் வந்திருக்காரு. சரியா, நீங்க ஏதோ அடிச்சிட்டாங்கன்னு ஃப்ரீயா விடுங்க. பட் அடுத்த மேட்ச்ல சிஎஸ்கே ஹோம் கேம், மஸ்ட் வின் கேம், கிரௌட் வருவாங்க. மேபி லாஸ்ட் கேம் ஃபார் தோனி ஆல்சோ. சோ கிரௌட் எல்லாம் பயங்கரமா இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஒரு தாரத்தப்பட்ட விக்கெட் வச்சு ரன் ஃபீஸ்டா இருக்க போறது பாருங்க அடுத்த மேட்ச். ஸ்லோகி எல்லாம் கிடையவே கிடையாது. சிஎஸ்கே டாஸ் தோத்து அவங்க போல் பண்ணி நம்ம பேட் பண்ணிட்டோம். நான் ஏன் சாண்டர் ஆடுவாங்க சொன்னேன்னா, சஞ்சு சாம்சன் இஸ் லுக்கிங் வெரி டேஞ்சரஸ். சோ மேபி சாண்டர் போட்டு அவர் ஒரு மாதிரி லூஸ் ஷாட் ஆடினா நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு ஐ ஃபீல். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். மேபி சாண்டர் உட்கார வச்சு கிளீசன் எடுக்கிறாங்கன்னா அது ஆக்சுவலி அந்த கேமுக்கு எனக்கு ஹோப்ஸே போயிடும். இப்போ நான் சொல்றேன் சாண்டர் உட்கார வச்சு கிளீசன் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா திருப்பி அது இந்த முடிவு ஆஃப்டர்நூன் கேம் தான். ஆஃப்டர்நூன் கேம் கிரிப் ஆகும். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே will go for the strength தான். சேம் டெம்ப்ளேட் கிங்ஸ் 11 பஞ்சாப் என்ன பண்ணாங்களோ அதான் பண்ணுவாங்க. தாரத்தப்பட்ட எனக்கு இவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு டாஸே தோத்து இருக்கலாம் இவங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இவங்க ஒரு 210 போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது அவங்க முக்கிய வந்து ஒரு 190 195 நம்ம அடிச்ச மாதிரி ஒரு 15 ரன்ஸ் மார்ஜின்ல வின் கூட பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. அதுதான் ஷர்துல் தாக்கூர் நல்லா பண்ணாரு. சர்துல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே 2 பேரும் நல்லா போட்டாங்க ப்ரோ. 8 overs அரௌண்ட் ஏதோ 65 66 தான் கொடுத்தாங்க நினைக்கிறேன். 2 பேருமே சேர்ந்து நல்லா போட்டாங்க. இந்த மிச்சில் சிமர்ஜித் தான் பொலச்சிட்டாங்க. அதே மாதிரி அங்கேயும் கார்த்திக் தியாகி அடி வாங்கினாரு. பட் மோஹித் சர்மா நல்லா போட்டாங்க. சோ நான் மோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாரு, இங்க வந்து துஷார் தேஷ்பாண்டே விக்கெட் எடுத்தாரு. டிஃபரன்ஸ் வாஸ் மேபி ரஷித் கான் சொல்லுவேன்.
ஏன்னா ஸ்பின்னர் போட்டு விக்கெட் எடுத்தாரு, நம்மளுக்கு ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கல இல்ல ஸ்பின்னர் இல்ல ஓவரே மோஹித் சர்மா தான் ப்ரோ. டிஃபரன்ஸ் மோஹித் சர்மா தான். 3 விக்கெட் அவ்வளோ நல்லா ஆடிட்டு இருந்தவங்களை கிளட்டினது மோஹித் சர்மா தான். ரன் ரேட் ஃபுல்லா டிப் ஆயிருச்சுல. 4 ஓவர் 30 ரன் 3 விக்கெட் எடுத்துட்டாரு. ஆக்சுவலி ஷர்துல் தாக்கூர் நல்லா பண்றப்பவே தெரிஞ்சிச்சு நீ மோஹித் சர்மா கேம் இது அப்படின்னு சொல்லி. மோஹித் சர்மா வில் பி த டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு எனக்கு. அதனால தான் தைரியமா அந்த போஸ்ட் தூக்கிட்டு போய் போட்டேன். பால் ரிலீஸ் பண்றாருல, ஏதோ ஒரு புது பால் ஸ்விங் ஆகுது, ஸ்லோவா போடுறாரு, ஸ்விங் ஆகுது. ஆமா அதுதான் தமிழ் கமெண்ட்ரியில சொன்னாங்களே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு. லாஸ்ட் 3-4 டேஸ் அவங்களுக்கு ஒரு பிரேக் இருந்ததுல, அதுல ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரு நகல் பால் யூஸ் பண்ணுவாரு, இந்த அளவுக்கு ஸ்விங் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணல, சீம்ல புடிச்சு போறாருன்னு ஏதோ சொன்னாங்க. பரவாயில்ல, நல்லாதான். மேபி நான் 10-2 for 2, 10 for 3, 43 for 3 இருந்ததுக்கு 196 for 8 வந்து எவ்வளவோ பரவாயில்ல. நான் 200 to 210 வந்திருக்கணும்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல 196 அடிச்சிருக்காங்க. பட் 2 ஓவர்சீஸ் ஸ்பாட்ல கையே வைக்க மாட்டாங்க. ஒன்னு மிச்சல், ஒன்னு மொயின் அலி. ஏன்னா இன்னைக்கு ஆடிட்டாங்கன்றதுக்காகவே கை வைக்க மாட்டாங்க. அண்ட் அவ்வளவு பேர் ட்ரம்பிள் ஆனப்பறம் இவ்வளவு டீசென்ட் டார்கெட் எடுத்துட்டு வந்ததால சோ ரச்சின் ரவீந்திராவா சாண்டனரா இவங்க 2 பேர் மேலதான் கை வச்சு கிளீசன் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா பவுலிங் சிரிக்குது, ஃபாஸ்ட் பவுலிங்க. சிமர்ஜித் ஆட முடியாது. சோ ஆப்வியஸ்லி கிளீசன் தான் வந்தாகணுங்கிற மாதிரி தோணுது. சரி, மேபி தெரியல. ஆர் கிஷோர் சொல்ற மாதிரி அடி வாங்கினவன் தான் திருப்பி அடுத்த மேட்ச் வந்து நல்லா அடி கொடுப்பான்னு சொல்லிட்டு we are playing with the same team போனாலும் ஒன்னும் ஆச்சரியம் பண்றதுக்கு இல்ல. என்ன கிஷோர்? போலாம். பட் மறுபடியும் வந்து இல்ல டே கேம்னால கன்ஃபார்ம் ஃபாஸ்ட் பாலர் தேவைப்படுறாங்க. அது ரச்சின் ரவீந்திரா தூக்கிட்டு வச்சாலும் ஓகே, என்ன பொறுத்தவரைக்கும் சாண்டனை தூக்கிட்டு வச்சாலும் ஓகே, ஃபாஸ்ட் பாலர் தேவைப்படுறாங்க. போனோம், மொயின் அலி இருக்காங்க, அதுக்கப்புறம் இவர் ஜடேஜா இருக்காரு, அவங்கள வச்சு போட்டுக்கலாம். அவ்வளவுதான், நான் அவள்தான் எதிர்பார்க்கிறேன். சோ சொல்லுங்க. பவர் பிளேல எப்படியாச்சும் விக்கெட் எடுக்கணும். அந்த விக்கெட் சப்போஸ் பட்லரையும் ஜெய்ஸ்வாலுக்கு போட முடியாது வந்து சாண்டனரால. கன்ஃபார்ம் லெஃப்ட் டு லெஃப்ட் அடிப்பான், கண்டிப்பா அடிப்பான். 6 ஓவர் அடிக்கணும்னு பிளான் பண்ணுவான். அந்த டைம் கிளீசனை உள்ள விட்டோ இல்ல வேற ஏதாச்சும் பேஸ் போடுவாங்க. துஷார் தேஷ்பாண்டேவும் இந்த 6 ஓவருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், 6 ஓவருக்குள்ள பட்லர் அவுட் ஆகணும்னா அதுமே வச்சு 14 ஓவர் என்ன அடி அடிப்பாருன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 2 விக்கெட்டை கயிட்டணும். அந்த 2 விக்கெட் கயிட்டுறதுக்கு எனக்கு ஸ்பின்ல சாண்டனா ஒர்க் ஆவாரான்னு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ஒரு பவர் பிளேல போடுறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கிளீசன் வேணும், கிளீசன் வந்து பவர் பிளேல போட்டு அங்க மேட்ச் செட் ஆகும். அந்த விக்கெட்டை கயிட்டிட்டா அதுக்கப்புறம் மிச்ச விக்கெட்ஸை எடுத்துப்பாங்க. சோ பிளான் ஏதோ பண்ணுவாங்க, பார்க்கலாம், வெயிட் தான் பண்ணி பார்க்கணும். ஐ திங்க் அடுத்த மேட்ச் வந்து எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல, கம்மியா தான் இருக்கு. ஐ டோன்ட் நோ, மேபி இந்த மாதிரி இருந்தாலே பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப்டர் வாட் ஹேப்பன் டுடே, நான் என்ன தெரியுமா நினைச்சேன், சாய் சுதர்ஷனே பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாங்க, நம்ம பாய்ஸும் ஆடுவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் ஃபீல்டிங் தான் வந்து டிஃபரன்ஸ் 2 டீமுக்கும். அந்த மில்லரோட அந்த ரன் அவுட்டா இருக்கட்டும், நூர் அஹமட் ஒரு கேட்சா இருக்கட்டும், ஹாருகான் ஒரு கேட்ச், சான்ஸே இல்ல. அண்ட் ஆக்சுவலி நான் இந்த ரச்சின் ரவீந்திரா தியரிக்கு எப்படி வரேன்னா, இவங்க ராணிக்கு பேக் தான் பண்ண போறாங்கன்னா அப்போ ரச்சின் ரவீந்திரா தேவையில்லை, நம்ம சாண்டனரோடய ஆடிட்டும் கிளீசன் எடுத்துட்டு வரட்டும் ரச்சின் ரவீந்திராவுக்கு பதில். ஓப்பன் தான் பண்ண போற ரஹானேன்னு முடிவு பண்ணாங்கன்னா, இல்ல ரஹானே ஓப்பனிங் வேணா, நான் ரச்சின் ரவீந்திரா அண்ட் ருத்துராஜ் ஓப்பன் பண்றேன், ரஹானே 1 டவுன் அவுட்னா அப்போ சாண்டனர் தூக்கிட்டு கிளீசனை போடட்டும், வேணாம்னு சொல்லல. அதுதான் எனக்கு இருக்க இது. இவங்க 2 பேரும் ரச்சின் ரவீந்திரா ரஹானே ஆடிட்டு சாண்டனரை தூக்கிட்டு கிளீசன் எடுத்துட்டு வராங்கன்னா எனக்கு அது வேஸ்ட்ன்ற மாதிரி தோணுது. ஏன்னா பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. என்ன ஆக்சுவலி கிஷோர் சொன்ன 1 டவுன்ல ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு. அவர் 1 டவுன் எந்த ஓவர்ல வந்திருக்காருன்னு பாரு, எல்லாமே 1.3. செகண்ட் ஓவர்லயே வந்துட்டாரு அவரு. 1 டவுன் ஆன மேட்ச் தான். ஒரு 7வது ஓவர்ல வந்திருந்தாருன்னா அப்ப வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருந்திருக்கு, என்ன பண்ணிருக்காரு, ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு பேசலாம். அதனால எனக்கு ஒரு டவுட்னஸ் இருக்கு. அவர் வந்து சப்போஸ் வந்து இவங்களுக்காக ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே ஆடுறாருன்னா அது எப்படி போகும் கேம்ங்கிறதுல எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா 2 மேட்சுமே ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் அவுட், ஃபர்ஸ்ட் விக்கெட். ஆமா, அதுவும் இருக்கு. அண்ட் அடுத்த மேட்ச் தரல, இன்னும் ஒரு நாள்ல. நாளைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு ஆல்ரெடி சாட்டர்டே வந்துருச்சு. ஸோ நாளைக்கு 3:30 மணிக்கு மேட்ச். பட் நான் என்ன நினைக்கிறேன், நம்மளுக்கு டக்குன்னு மேட்ச் வரதுனால டக்குன்னு வின் பண்ணா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி பூஸ்டா இருக்கும்ல. ஏன்னா 14 பாயிண்ட்ஸ் நம்ம போயிருவோம், பாசிட்டிவ்ல இருக்கும் நெட் ரன் ரேட். அண்ட் ஈவினிங் எனக்கு சண்டே நாளைக்கா இல்ல அது எனக்கு தெரியல. அது நாளைக்கு டெல்லிக்கும் பெங்களூருக்கும். அன்னைக்கு ஒருத்தர் நாக் அவுட் ஆயிடுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் நாக் அவுட் ஆயிடும். அதே மாதிரி பிரசாத் சொன்ன மாதிரி இப்ப லாஸ்ட் 5 மேட்ச் எடுத்து பார்த்தா தெரியும், வின் லாஸ் வின் லாஸ் வின் அந்த மாதிரி தான் சென்னை வராங்க. ஃபர்ஸ்ட் லாஸ் வின்னு, லாஸ் வின்னு, லாஸ். லாஸ்ட் 5 மேட்சஸ் போய் பார்த்தா தெரியும், இன்னைக்கு போட்டு காமிச்சாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் அடுத்த மேட்ச் அப்போ அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்கன்னா வின்னு, அதுக்கப்புறம் பெங்களூர் கிட்ட என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த சீசன் கன்சிக்யூட்டிவா லாஸ்டா ஒரு 5 to 6 மேட்சஸ்க்கு.
பெங்களூர் வந்து அடுத்த மேட்ச் ஜெயிக்கணும். ஏன்னா அவனுங்க ஜெயிச்சா கொஞ்சம் பிரஷர்ல ஆடுவாங்க நம்மளோட. ஐயோ மஸ்ட் வின் கேம். அவனுக்கு மட்டும் தோத்தான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஜாலி ஆட போறோம், we have nothing to lose attitude ஆடுவானுங்க. நம்ம பாய்ஸ் அங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க. ருத்ராஜ் ரொம்ப அன்பிரடிக்டபிளா இருக்காரு. பட் பெங்களூர் வந்து சின்ன கிரவுண்ட், சோ என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும். ஏன்னா சிஎஸ்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டீமோட வின் ஒரு டீமோட லாஸ், ஒரு டீமோட வின் ஒரு டீமோட லாஸ், அந்த தியரியில தான் போயிட்டு இருக்காங்க. எல்எஸ்டியோட 2-2 தோத்துட்டாங்க, ஜிடியோட ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க, ஒரு மேட்ச் தோத்தாங்க, பிபிகேஎஸோட ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க, ஒரு மேட்ச் தோத்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் பெங்களூரோட மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஐ விஷ் சிஎஸ்கே ரீரைட்ஸ் தி ஹிஸ்டரி அண்ட் தே வின் பேக் டு பேக் கேம். ப்ளீஸ் ராடி வின் பண்ணுங்கடா, பாவண்டா தல. 2019 இல்ல நான் வந்து எதை வச்சு வந்து லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு வந்து குரூஷியல் மேட்சா இருக்கும், அன்னைக்கு வச்சு டிசைட் ஆகும்னு நினைச்சேன்னா சிஎஸ்கே மேட்சஸ் அப்படிதான் இருக்கும். அது என்னோட இன்ட்யூஷனும் கூட. நான் முன்னாடி நடந்ததை பார்த்து சொல்றேன்னா இல்லையன்றதை தாண்டி அந்த சீசனை பாக்குறப்போ நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல, இது ஃபர்ஸ்ட் சீசனும் கிடையாது, ஆனா ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன்லயும் சிஎஸ்கே இல்ல. சோ வந்து இந்த மாதிரி சீசன்ஸும் நம்ம பார்த்திருக்கோம். அது நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 கேம்ஸ்லயே தெரிஞ்சிடலாம். அதனாலதான் நான் வந்து ஓரளவுக்கு கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நான் எப்பவும் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாது யார் வின் பண்ணுவாங்க என்னன்னு. அந்த டீமோட காம்பினேஷன் எப்படி செட் ஆயிருக்கு, இவங்க இந்த மேட்ச் அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, ஆப்போனன்ட் யாரு அப்படின்னு நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப ஒரு 30 மேட்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு தெளிவு வரும்ல. அதை வச்சுதான் சொல்றேன், இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் வரைக்கும் போயிட்டு தான் குவாலிஃபிகேஷன் சினாரியோ வரும் அப்படின்னு அதெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி வந்தா சப்போஸ் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவா விளையாடுவாங்க. இல்லைன்னா முன்னாடியே ஒரு வாட்டி கிஷோர் சொன்னான், எப்பவுமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உள்ள போயிட்டாங்கன்னா அப்புறமா வாங்கிட்டே வருவாங்க லாஸ்ட் ஃபியூ கேம்ஸுக்கு. அப்படி இல்லாம இங்க இருந்து ஒரு மொரால் வந்து ஹை ஆகி ஒரு மாதிரி நல்லா வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பிளே ஆஃப்ஸ்ல நம்ம கெஸ் பண்ண முடியாது, அது ஒன் பேட் டே கேன் ரூயின் தி ஹோல் டோர்னமெண்ட் மாதிரி தான். பிளே ஆஃப் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்கன்னா போதும் இது வரைக்கும். அண்ட் ஆர்ஆர் மேட்ச் நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி எனக்கு என்னமோ வின் பண்ணுவாங்கன்னு தோணிட்டு தான் இருக்கு. ஆர்சிபி மேட்ச் தான் க்ளோஸா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் நான் நாளைக்கு ஆர்சிபி தோத்துட்டா நல்லதுன்னு நினைச்சேன் நாளைக்கு. ஆனா நீங்க சொன்னதை வச்சு ஆர்சிபி வின் பண்ணிட்டாலே பெட்டர், கொஞ்சம் பயந்து ஆடுவாங்க அன்னைக்கு. அந்த ஆங்கர் ரோலுக்கு போயிடுவாரு கோலின்ற மாதிரி தோணுது லாஸ்ட் மேட்ச். என்ன சுத்தி ஆடுங்கடா நான் நின்னுறேன்டா அப்படி. 43 of 51 பால்ஸ் ஆடுவார் கியூட்டா. பட் எனக்கு கோலினா ரொம்ப பிடிக்கும்ங்க. சோ மத்தபடி ஐ டோன்ட் வாண்ட் 51 of 43 பால்ஸ் ப்ரோ, ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் 93 எடுத்து போயிட்டீங்க. இல்ல அவரு வந்து ஒரு மாதிரி தெளிவா தான் ஆடிட்டு இருக்காரு ப்ரோ. சோ ராஜஸ்தானோட ப்ளீஸ் பாய்ஸ் கொஞ்சம் ஜெயிச்சிருங்க. இந்த துண்டெல்லாம் வந்து தலையெல்லாம் போட வைக்காதீங்க, கொஞ்சம் ஜெயிச்சு எப்படியாவது பிளே ஆஃப் போயிருங்க. ஏன்னா இன்னொன்னு இருக்கும், ராஜஸ்தான் மேட்ச் மேபி a லாஸ்ட் ஹோம் கேம் ஃபார் சிஎஸ்கே. குவாலிஃபை ஓத போட்டாங்கன்னா அவ்வளவுதான். பீடாக் சொன்ன மாதிரிதான் இவரு தோனியோட லாஸ்ட் மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி கிரௌடுக்கு முன்னால ஆக்கிடாதீங்கடா, ஒழுங்கா ஜெயிச்சிருக்கா அப்படின்னு. இது ஒன் ஆஃப் டே தான் ப்ரோ சிஎஸ்கேக்கு. ஒன் ஆஃப் டே கண்டிப்பா வந்து ஒரு நல்ல வேக்கப் கால் நினைக்கிறேன். மேபி அடுத்த மேட்ச் வந்து எப்பவுமே எப்படின்னா ஒன் டே அடுத்த ஆஃப் டே, ஒன் டே அடுத்த ஆஃப் டே இப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க இந்த சீசன் ஃபுல்லா. ஆமா ப்ரோ அப்படிதான் ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் ப்ரோ நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், ருத்ராஜ் கேக்வாடுக்கு ஃபர்ஸ்ட் சீசன், சோ கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே அண்டர் எம்எஸ் தோனினா கண்டிப்பா 2 மேட்ச் வின் பண்ணிருப்பாங்க எக்ஸ்ட்ராவா. இல்ல ப்ரோ, அதுதான் ஆக்சுவலி கிஷோர் சொன்னதுதான் நான் வந்து கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன். இதுல ருத்ராஜ் தலையீடை விட டுவைன் பிராவோ பிளெமிங்கோட தலையீடு ஜாஸ்தியா இருக்க மாதிரி தான் தெரியுது. அவர் பக்கத்துல உட்காந்துருக்காரு. நீ 1-1 வர்றதுக்கு முன்னாடி கூட டுவைன் பிராவோ இந்த பக்கம் பிளெமிங் உட்காந்து அவர் காதுல ஓதிட்டே இருக்காங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சின்ன பையன் ஒரு புது கேப்டன், சோ நம்ம இன்புட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஆக்சுவலி நீங்க இன்னொன்னும் நல்லா கவனிக்கணும், தோனி வந்து அண்டர் பிளேயர் பண்றாருதான். நீங்க முன்னாடி சொன்னப்போ நான் சொன்னேன் அவர் இன்வால்மெண்ட் இருக்கும் இல்லன்ற மாதிரி நமக்கு தெரியுது அப்படி. ஆனா எதுல டிசிஷன்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகல. அவரு ஆன் ஃபீல்ட்ல கன்ஃபார்ம் இன்வால்மெண்ட் இருக்கு. டெசிஷன் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ இந்த மாதிரி 1 down 2 down எல்லாம் இவ்வளவு குளறுபடி எல்லாம் நடக்காது பொதுவா. இப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, அண்ட் இன்னொன்னு கூட நம்ம ஹர்பஜன் இர்ஃபான் பத்தான் பேசுனதை பத்தி சொன்னோம். அவர் காலையிலுக்குன்னா கூட அவர் 6 சீட்டிங்காக வரலாம் 16th ஓவர். இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, அடுத்த சீசன் நான்லாம் வந்து அந்த குயிக் ஃபயர் 30 குயிக் ஃபயர் 25 எல்லாம் அடிக்க போறது இல்ல. நான் டக் அவுட்ல உட்காந்துட்டு இருப்பேனா கூட தெரியாது. நீங்க மேட்ச் பிராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க அந்த மேட்ச்ல இன்வால்வ் ஆகி உங்களால முடியுமா, ஜெயிக்க முடியுதா, யாருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, யாரு க்ளோஸா எடுத்துட்டு போறா மேட்ச அப்படிங்கிற மாதிரிதான் மேல அனுப்பி விடுறாருன்னு எனக்கு தோணுது. இல்ல யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரிதான் இருக்கும் கண்டிப்பா. ஏங்க இன்னைக்கு போன மேட்ச் வந்து எல்லாரும் சொன்னாங்க தோனி லெக் ஸ்பினுக்கு பயந்து லாஸ்ட்ல வந்தாரு. இன்னைக்கு ரஷித் கான கிழி 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 கிழிச்சிட்டாருன்னு பாத்தீங்கல்ல. ஓகே தட் வாஸ் லூசிங் காஸ். பட் இறங்கி வந்து அடிக்கிறாரு, ஒரு கையில அடிக்கிறாரு. 42 வயசு அந்த மனுஷன் எந்தெல்லாம் ஒரு சூப்பர்மேன் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சயின்ஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு தீபக் சார் கூட ஒரு பின்னாடி நின்றுதான் ஊதிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? ருத்ராஜ் கேக்வாட். ஆமா அதான் டொயின் ப்ரோ சொல்லி அனுப்புறதுதான் எல்லாமே. அவரை பார்த்தா நல்லா ஃபிட்டா இருக்க தான் தெரியுறாரு. கொஞ்சம் ஓட விட்டு பார்த்து அவரே கூட்டு வந்துடலாம் போல. கொஞ்சம் நொண்டி நொண்டி வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர் போட்டு போயிடுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு இம்பாக்டா யூஸ் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் நோ ப்ரோ, இவ்வளவு நாள் அவர் மேல நம்ம அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இன்ஜுரி நம்மளோட இது கிடையாது, என்ன பண்றது, அதுதான் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா ஆக்சுவலி இவங்க தான் ப்ரோ ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றது இல்லைன்னு தான் தோணுது எனக்குமே. மேனேஜ்மெண்ட் சைட்ல தான். என்ன தோனிக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அவங்களால. நமக்கே தெரியும் தோனிக்கு சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. அங்க தோன்றதை அவர் மாத்தி மாத்தி பண்ணுவாரு. நீ வா மொயின் அலி வா 2 ஓவர் போடு அப்படின்னு ரைடு சொல்லுவாரு. சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. சிஎஸ்கே மும்பைல வந்து பயங்கரமா இன்டென்சிவா டீம் மீட்டிங்ஸ் இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும். பட் சிஎஸ்கேல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மாய் பாய் ஹே பஸ் மாய் பாய் பஸ் அவ்வளவுதான். மாய் பாய் சொல்லுவாரு, இதெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துருவோம். அங்க அவர் சொல்றதுதான், தோனி சொல்றதுதான். மத்தபடி அவன் இன்வால்மெண்ட் இவன் இன்வால்மெண்ட் அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. அண்ட் ஆல்சோ ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாரு. எப்போ சொல்லியிருப்பாருன்னா 2021 சிஎஸ்கே வில் வின் தட் குவாலிஃபயர் 1 or 2 தெரியல. அந்த டாம் கரன் டிசியோட அடிப்பாரு. அப்ப வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சொல்லுவாரு, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மகேந்திர சிங் தோனி அண்ட் அதர்ஸ். இப்ப வந்து ஒரு பவுலர் அடி வாங்கிட்டான், சோ பேட்ஸ்மேன் என்ன நினைப்பாங்க, சரி இவன் வந்து அடி வாங்கிட்டான், அடுத்த ஓவர் வந்து இவன் போட போறது இல்லைன்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் எடுத்துப்பாங்க. பட் தோனி என்ன சொல்லுவாருன்னா, டேய் நீ என்னடா சொல்றது, அவனதான் நான் போட வைப்பேன்னு சொல்லிட்டு அவனே போட வச்சு அவனே விக்கெட் எடுப்பாங்க. சோ ஹி வில் பிளே வித் தி ஈகோ ஆஃப் ஆப்போனன்ட் கிரிக்கெட்டர்ஸ். அதே மாதிரிதான் சொல்லுவாரு. டாம் கரன் வந்து அங்க போடாதரா, அங்க போட்டா அந்த மனுஷன் அதுக்கு அந்த whatever the field அந்த மேலதான் அடிப்பாங்க. பட் டாம் கரன் அங்கதான் போடுவாரு, அவரும் அங்கதான் அடிப்பாரு. அது சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க. சோ தோனியோட இது இப்போ ஐ திங்க் we should slowly start accepting ருத்ராஜ் அண்ட் சிஎஸ்கே era. சோ மேபி எனக்கு என்ன பயம்னா சிஎஸ்கே வந்து மும்பை மாதிரி லாட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் ஆகாம இருந்தா கூட எனக்கு ஓகே தான். சோ அதுதான் ஒரு இது. அபினவ் முகுந்த் வந்து ஒரு கமெண்ட்ரியில ஒண்ணு சொன்னாரு, சிஎஸ்கே பேட்டிங் ஆடிட்டு இருக்கப்போ எனக்கு அது வந்து ரொம்ப ஹிட்டிங் ஆனது. அபினவ் முகுந்த் இல்ல அனிருத் ஸ்ரீகாந்த் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. என்ன சொன்னாங்க, இப்போ வந்து நீங்க வந்து சிமர்ஜித்துக்கு வந்து இல்ல சாரி மிச்சலுக்கு நீங்க வந்து டேரல் மிச்சலுக்கு 4 ஓவர் கொடுத்து 50 ரன் கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க. இங்கேயும் அப்படிதான் கார்த்திக் தியாகிக்கு வந்து 3 ஓவர் கொடுத்து 50 ரன் கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த ஸ்பின்னருக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க, என்ன தாட் ப்ராசஸ்னே புரியல. அது அவங்க அதே 4 ஓவர் 50 ரன் கொடுத்திருந்தா ஒரு 2 விக்கெட்டாவது கண்டிப்பா எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. ஜடேஜாவை 2 ஓவர் தான் போட வச்சாங்க இன்னைக்கு. சாட்னர் 2 ஓவர் தான் போட வச்சாங்க. எனக்கு அதெல்லாம் தான் புரிய மாட்டேங்குது. பெரிய கிரவுண்ட் ப்ரோ, ஒரு பால் சாட்னர் பியூட்டிஃபுல்லா தூக்கி போட்டாரு. அவர் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸா சிங்கிள் அடிப்பாரு. அப்புறம் அபினவே சொல்லுவாரு, சூப்பரா தூக்கி போட்டாரு பாருப்பா, அப்படியே அப்படி ஸ்டாப் பண்ணி பேட்ஸ்மேன் என்ன பண்றான்னு பாத்துட்டு அப்படியே தூக்கி போடுறாரு. மேபி அந்த அண்ட் ஆல்சோ ப்ரோ இதெல்லாம் பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ் ப்ரோ, இதெல்லாம் நிறைய எவ்வளவு டூஸ் ஓடுனாங்க பாத்தீங்களா இன்னைக்கு. மேபி அந்த லாங்கர் கிரவுண்ட்ஸ் வந்து இவரு மொயின் அலியை போட வச்சு, ஏன்னா தேவர் ஸ்ட்ரகிளிங் ஆஃப்டர் பவர் பிளே. அந்த ஓவர் த்ரோக்கு அப்புறம் தான் அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு ஒரு ஓவர் வந்து மொயின் அலி கொடுத்தா ஹூ நோஸ், எஜ்ஜு வாங்கி அங்க ஒரு கேட்ச் போயிருக்கலாம், ஒரு எல்பிடபிள்யூ இருக்கலாம், ஒரு காட் பிஹைண்ட் இருக்கலாம். இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நம்ம பேசிட்டே இருக்கலாம் போ. பட் ருத்ராஜ் பத்தி நமக்கு தெரியும், இவங்க தான் பவுலர்ஸ், இவங்க தான் போட போறாங்க, அவ்வளவுதான். இவங்க நல்லா போட்டா வின்னு, அப்படி இல்லாட்டி தோக்க தான் போறோம். சோ அதுதான் ருத்ராஜோட ஆட்டிடியூட். சோ அது பத்தி we can't blame much, அவ்வளவுதான். we have to just stick on to that. அந்த பாயிண்ட் வேலிட் தான் அபினவ் முகுந்த் சொன்னாருன்னு. பட் அங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் வைட்டல் ரோல். ஏன்னா அதே டேரல் மிச்சல் போட்ட 4 ஓவர் அவர் வின்னர் ஸ்பீட் போட்ட நம்ம பார்த்தோம், 100, 105 அதுக்குள்ளதான் போட்டாரு. அதே மாதிரிதான் இந்த பக்கம் மோஹித் சர்மா இன்னைக்கு போட்டாரு, 110 கீழே போட்டாரு, 105. இவர் அவுட்லாம் பாத்தீங்கன்னா தூபே அவுட்லாம் பாத்தீங்கன்னா 105 கிட்ட போட்டாரு. சோ 2 பேரும் அதே மாதிரிதான் போட்டாங்க. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, இவரோட லைன் மிஸ் ஆச்சு. பிராவோ அதுதான் ஃபாலோ பண்ணாரு. அந்த 105 வந்து ஸ்பின் போட்டா 2 ஸ்டெப்ல ஓடி வருவான், அப் டு அவன் ஜட்ஜ் பண்ணி அடிச்சிருவான், கேட்ச் போலாம் இல்ல வெளியே போயிடும். அதே ஒரு 10 ஸ்டெப் ஓடி வந்து போடுறவன் 105, 106 எல்லாம் போட்டானா ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த ஒரு காண்டுக்காக தான் மிச்சல 4 ஓவர் போட வச்சாங்க. அந்த லைனை பிடிக்க முடியாம போயிடுச்சு, அதான் மெயின். அதுக்கப்புறம் இந்த எல்லா ஐபிஎல்லும் நிறைய நடக்கும். இந்த ஐபிஎல் ரொம்ப
இறங்கி போற அளவுக்கு நடக்குது. அந்த போலர்ஸ்க்காக வந்து வெளியே நிக்கிறதோ இல்ல வந்து ஃபீல்டு கிட்ட வந்து பிளேயர்ஸ் சொல்றதோ அந்த மாதிரி பண்றதுல ஹர்ஷல் பட்டேல் கிட்ட கேட்டாங்க ஒரு வாட்டி கமெண்ட்ரியில இல்ல பிரசன்டேஷன்ல கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து போலிங் போடுறப்போ உங்க யாராச்சும் கமெண்ட் கொடுப்பாங்களா, இந்த பால் போடுங்க அந்த பால் போடுங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இல்ல அந்த 6 பால்ஸ் எங்க டிசிஷன் தான், நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாங்க போடுவோம் எல்லாமே அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு அந்த மேட்ச் முடிஞ்ச அடுத்த மேட்ச்லயே அப்படியே க்ளோஸ் கால் காட்டுறாங்க. இவரு சாம் கரன் திரும்புறாரு, கேக்குறாரு ஸ்லோ பால் போட்டுமா, அப்படியே காமிச்சாங்க ஸ்லோ பால் போட்டுமா ஷார்ட்டா போட்டுமா அப்படி சொல்லி கேட்டுன்னு இருக்காரு. கேட்கறப்போ டக் அவுட்ல இல்ல ஸ்டேட்ல இருக்கவங்க ஆமான்றாங்க. அப்ப ஸ்லோ பால் போட்டு ஐ திங்க் மொயின் அலி அவுட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். சோ அப்போ வந்து டக்குன்னு கமெண்ட்ல சொல்றாங்க, போன மேட்ச் தான் ஹர்ஷல் பட்டேல கேட்டோம் அப்பெல்லாம் பண்றது இல்லைன்னு சொன்னாங்க, அப்ப இது என்ன இப்படி பண்ணின்னு இருக்காங்கன்னாங்க. மேபி இதுக்கப்புறம் வர மேட்சஸ்க்கு அந்த மாதிரி சென்னை ட்ரை பண்ணிடலாம். பேசாம போலர்ஸ்க்கு லைன் தோணலையா எப்படி போடணும்னு திரும்பினா அங்க கை காட்டிட்டு போனாங்க, இதை போட அதை போடணும், வேற என்ன பண்றது, எல்லா டீமும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டீமும் இல்ல நாங்க எதுவுமே பண்ணாம அப்படியே அவங்க ஒன் ஃப்ளோல விளையாட வச்சிடறோம். பவுலர்ஸ் சரி, இந்த பேட்ஸ்மேன் அந்த மாதிரி தான் டக்குன்னு தண்ணி மாதிரி ஏதோ கேக்குறாங்க. ஒன் ரன் குடுக்கறப்போ இன்னைக்கும் அப்படி கிளவ் ஏதோ பேட் கேட்டாரு, அந்த டைம்ல டக்குன்னு ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க சுபம் கில் கிட்ட. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுனால பேசாம அப்படி ஒரு போயிடலாம். சப்போஸ் இவரால ஒர்க் பண்ண முடியல, அங்க ஆன் ஃபீல்ட்ல இவரால எதுவும் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு இன்னைக்கு நீ வீட்டுக்கு வரப்போ நான் பாத்துட்டு இருந்தேன்ல ஒரு வீடியோ, அஸ்வினும் பீடாவும் பேசிட்டு இருந்தாரு. அதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க ஃபேன்ஸா, அதுக்கு ஏதோ பதில் சொல்லிட்டு அஸ்வின் இதை பத்தி பேச வருவாரு. ஆனா ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை பத்தி டீட்டெயிலா பேசுறேன். ஒரு சிலது எனக்கு இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு தெரியல. வாட்சிங் க்ளோஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் கிவிங் லைவ் இன்ஸ்ட்ரக்ஷன், இதை பத்தி நம்ம வேணா ஐபிஎல் முடிஞ்ச அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து எங்கன்னா கேகேஆர் பவுலிங்கை பத்தி சொன்னாரு. ஆக்சுவலி இது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு ஆரம்பிச்சது கேகேஆர் தான். இந்த நம்பர் பிளேட் எப்படி தூக்கி காட்டின்னு இயான் மார்கன் வந்து கேப்டனா இருக்கப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி சுனில் நரேனை பத்தி தான் பேச வந்தது அந்த டாபிக். சுனில் நரேன் என்ன டிஃபரன்ஸ் இந்த சீசன்ல, லாஸ்ட் ஒரு 3 சீசன் அப்படி அடி வாங்கிட்டு இருந்தவர், இந்த சீசன் என்ன ஒண்ணு டிஃபரன்ஸ் அப்படின்றப்போ இதை பேச வந்தாரு. என்ன டிஃபரன்ஸ் சொல்லலாம், ஆனா இப்போ டோர்னமெண்ட் ஆன் கோயிங்கா இருக்கப்போ நம்ம இதை பத்தி பேசக்கூடாது, நம்ம இன்னொரு நாள் தனியா இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எந்த அளவுக்கு கரெக்ட், எந்த அளவுக்கு ஒரு ஃபேர் கேம் ஆஃப் கிரிக்கெட்னு தெரியல, நம்ம இன்னொரு நாள் பேசலாம் இதை பத்தி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அந்த என்ன பண்றாங்க, க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வரும்ல, பேட்ஸ்மேனோட நிக்கிறது, பொசிஷன், அவங்க 2 பேரும் பேசுறது, அதெல்லாம் வாட்ச் பண்ணி அவங்க என்ன பால், இந்த பால் வந்து இது பண்றாங்களா, அடுத்த பால் என்ன மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லி கணிச்சு இவங்க சொல்றாங்க போல இருக்கு. இந்த பால் அவன் வந்து ஒரு ஃபாஸ்டர் பால், ஒரு வைட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப், வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து எதிர்பார்ப்பான், நீ வேணா யாக்கர் போடு, இந்த மாதிரி மாத்தி மாத்தி. ஏன்னா பவுலர் வந்து இப்படி ரன் அப் மார்க் பண்ணி இப்படி திருப்பி எல்லாம் போவான், அவன் பேட்ஸ்மேனே பார்த்துட்டு இருக்க முடியாது. இது க்ளோஸ் அப்ல வந்து ஃபுல்லா பேட்ஸ்மேனை காட்டுறாங்கல்ல, அதுல புரிய வச்சு அவன் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவான், இதை பண்ணு, அவன் அவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா இதுதான் தோணுது, அப்படி அந்த கெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க போல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பாத்தீங்கன்னா நீ டீப்ல போய் நிக்கிறாரு, எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா முன்னாடி இன்னர் சர்க்கிள்ல நிக்கிறவரு. அதுதான் இப்போ ஒரு பவுலர் போட போறான்னா அவன் கிட்ட மிஞ்சி போனா 3 இல்ல 4 பால் தான் இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு, ஃபுல் டாஸ் போட போறாருன்னா அடுத்த செகண்ட் ஓவர் அப்போ ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் தான் போடுவாரு. லாஸ்ட் பால் யாக்கர்னா அடுத்த வந்து லாஸ்ட் பால் யாக்கர் தான் போடுவாரு. அது அவ்வளவுதான், அந்த மைண்ட கால்குலேட் பண்ணிடுறாங்க. அப்போ சொல்லிடுறாங்க, இப்போ அவன் யாக்கருக்கு ரெடி ஆகுமா, நீ ஷார்ட்டா போட்டுரு, அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் என்ன அது ஓரளவுக்கு அன்ஃபேர் தான். அது நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு 2 பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு வந்து எக்ஸிகியூஷன் ஆஃப் ஷார்ட் டெலிவரி சூப்பரா போட்டாங்க. சிவம் துபேவா இருக்கட்டும், மிச்சிலா இருக்கட்டும், மொயின் அலி, அவங்களாம் வந்து இந்த ஷார்ட் பால்ஸ் நல்லா போட்டாங்க. 2 ஷார்ட் பால் போட்டு ஒரு ஓவர்ல வந்து எப்படியாவது டாட் எடுத்துட்டாங்க, அது ஒரு நல்ல விஷயம். செகண்ட் விஷயம் வந்து ஸ்லைட்லி கோயிங் ஆஃப் டாபிக், இந்தியன் விமென்ஸ் டீம் வந்து பங்களாதேஷ்ல போய் ஒரு 5 மேட்ச் T20 சீரிஸ் ஆடி 5 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ராதா யாதவ் வாஸ் தி மேன் ஆஃப் தி மேட்ச் அண்ட் மேன் ஆஃப் தி சீரிஸ். ஸோ ஐ திங்க் இந்தியன் விமென்ஸ் டீம் ஹஸ் பீன் டூயிங் வெல். அண்ட் ஆல்சோ அந்த கண்ணா படத்துல நடிச்ச அந்த சாஜனா அவங்க வந்து டெபியூ பண்ணாங்க அண்ட் ஷி பிளேட் ஆல் தி கேம்ஸ். அண்ட் தயாலன் ஹேம்லதா மேம் அவங்க வந்து தமிழ்நாடுல சேர்ந்தவங்க, அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ T20 வேர்ல்ட் கப் வரப்பு வருது ஃபார் விமென்ஸ், அதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐ திங்க் வி ஷுட் கவர் தட் ஆல்சோ. அண்ட் இந்தியா லுக் வெரி ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் ஃபார் த டைட்டில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ குரூப்லாம் வந்து பயங்கரமா இருக்கு அந்த குரூப். ஸோ ஐ விஷ் தி இந்தியன் விமென்ஸ் டீம் வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி கண்டிஜென்ட். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன இன்னொரு மேட்ச் ஞாபகம் வந்துரு. இன்னைக்கு எப்படி குஜராத் வந்து சென்னையை கொலாப்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி அயர்லாந்து வந்து பாகிஸ்தானை காலி பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் 188 அடிச்சு திருப்பி அதை அயர்லாந்து சேஸ் பண்ணி 2 balls 1 வின் பண்ணிட்டாங்க.
சோ இப்போ பாகிஸ்தான் அப்புறம் இத்தனைக்கும் அவங்க கிட்ட எல்லா நல்ல பர்சன் இருந்தாங்க. நசீம் ஷா, ஷாஹின் அப்ரிதி, அப்புறம் ஷதாப் கான். அதான் நம்மளோட ஒரே நிமிஷம் வேர்ல்டு கப் வீடியோ கமெண்ட்ஸ்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க, அயர்லாண்ட்லாம் நல்ல டீம்யா, அயர்லாந்து அடிச்சு சூப்பர் 8 வருவாங்களானே தெரியாதுன்னு போட்டுட்டு இருக்காங்க கமெண்ட். அயர்லாண்ட்லாம் ஆடதான் நம்ம சூரியகுமார் யாதவ் வராருங்க, சும்மா இருங்க நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க சூரியகுமார் யாதவ். நம்ம கண்டிப்பா தனியா பேசுவோம், பட் சூரியகுமார் யாதவ்லாம் அங்க வாங்க, இங்க ஆல்ரெடி மும்பை டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. நம்ம பாய்ஸ் இன்னும் 2 மேட்ச் ஜாலியா ஆட்டு யூஎஸ்ல போய் கொஞ்சம் சில் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாண்டோட ஜாலியா ஆட போறாங்க. செகண்ட் மேட்ச் மேபி டஃபா போகும் பாகிஸ்தானோட, பட் அதை பத்தி நம்ம கண்டிப்பா தனியா பேசலாம். பட் வித் பீப்புள் லைக் ரோஹித் இந்த சர்மா, மேட்ச் பத்தி இன்னும் ஏதாவது ஆட் பண்ணணும், மிஸ் பண்ணிருந்தோம்னா ஆட் பண்ணுங்க. இல்ல ஆக்சுவலி பெருசா நம்ம கில்லையும் சுதர்ஷன் பத்தி பேசவே கிடையாது. அப்படி ஒரு பிளிஸ்டரிங் நாக் ஆனாங்க, அப்படியே ஃபிளாம்பாயிண்டா இருந்தது, ஒண்ணுமே மிஸ் டைமிங் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபார்ம். ஆக்சுவலி சுதர்ஷனோட ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்து கிரிட்டிசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாரும் மாதிரி, நானும் கிஷோரும். ஆனா கிஷோர் வந்து இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல சொன்னோம் அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு, அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பெட்டரா தான் இருக்கு. ஆனா ஓவரால் சீசன்ல கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 125 ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடி இருக்காரு இந்த சீசனை. ஆனா இன்னைக்கு மேட்ச் எக்ஸப்ஷனல். அண்ட் அது நான் சொன்னேன், அதேதான் வந்து கமெண்ட்ரிலயும் சொன்னாங்க, அந்த ஓவர் த்ரோ ஒண்ணு போச்சு பாருங்க ஜடேஜா ஓவர்ல, அங்க இருந்து அப்படியே ஒரு டர்ன் ஓவர் ஆயிருச்சு மேட்ச். நான் என்ன நினைச்சேன், மேபி அங்கதான் ஒரு கேட்ச் டிராப் பண்ணேன், அது இன்னும் பயங்கரமா மேட்ச் நாஸ்தி பண்ணிடுச்சு. டேஷ்மானே கேட்ச் ஒன்னு டிராப் பண்ணார், ஒரு 72ல இருந்து இல்லனா ஒரு 210 அடிச்சிருப்பாங்க, நம்ம சேஸ் பண்ணிருக்கலாம், ஈஸியா பண்ணிருப்போம். என்ன ப்ரோ 10 for 3 ல இருந்து அரௌண்ட் 119 for 3, 109 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அதோட வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ்க்கு 40 ரன்ஸ் தான் கொடுத்தாங்க. அதுதான் பெரிய சேஞ்ச், இல்லனா எங்கயோ பெரிய ஸ்கோர் போயிருக்கும். அது ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஃப்ளோ தான். 15 ஓவர்ஸ்ல ரன் அடிச்சிட்டாங்க, மித்த 5 ஓவர் கம்மியா தான் ரன் போவோம். அந்த பேட்டர்ன் எனக்கு ஒரு 10 வருஷம் போயின்னு இருக்கு ஐபிஎல்ல. எவ்வளவு மேட்ச் எடுத்து பார்த்தா அந்த ஃப்ளோ தான் போயின்னு இருக்கு. அது மாறினாதான் நல்லா இருக்கும், அது மாறுமா என்ன தெரியல. அதனால நான் அதையும் யோசிச்சுட்டேன். இல்ல ஏன்னா மில்லர்லாம் எங்கெங்கயும் அடிப்பாரு, மில்லரால் எதுவுமே அடிக்க முடியும், 6 கூட அடிக்க முடியல, 4 தான் அடிச்சாரு, 2 4 3 4 தான் அடிச்சாரு. ஒரு 4 தான் அடிச்சாரு, அது எஜ்ல பட்டு போச்சு. அது நல்லா போட்டாரு சிமர்ஜித் சிங், நல்லா போட்டாரு. கேட்ச் எல்லாம் விட்டாங்க நிறைய, அந்த மோர் எல்லாம் கேட்ச் எல்லாம் விட்டாரு. பட் பரவாயில்ல, ஓவரால் வந்து ஒரு நிறைய ஆக்சுவலி நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காரு சாய் சுதர்ஷன். இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டு ரீச் 1000 ரன்ஸ், அப்புறம் செகண்ட் தமிழியன் டு பீட் செஞ்சுரி, கெட் செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் யார் சொல்லுங்க? முரளி விஜய் தான், முரளி விஜய். அதுக்கப்புறம் யாரும் ஜாஸ்தியா ஆடல. ஐ திங்க் அந்த தினேஷ் கார்த்திக்லாம் கூட டவுன் த லைன் தான் வருவாரு. பட் எனக்கு தெரிஞ்ச வரிங் சைன்ஸ் அபவுட் ஷாருக் கான் தான் நினைக்கிறேன். தகிட தத்துவம் தான் என்னன்னு தெரியல, நல்ல டேலண்ட். பஞ்சாப் பேக் பண்ணாங்க, இப்போ ஜிடி பேக் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஐ வாண்ட் ஹிம் ஆல்சோ டு பி அமங்ஸ்ட் ரன்ஸ் அண்ட் ரெப்ரசென்ட் இந்தியா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். நல்ல பிளேயர். மேபி ஐ விஷ் அவரு ஒரு 5 crores போவார் ப்ரோ மெகா ஆக்ஷன்ல, அதுக்கு क्वेश्चनே கிடையாது. அதனால அவரோட ஃபியூச்சர் ஓகே தான். நான் விக்கி கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் ஆடுறப்ப பாருங்க, அவருக்கு முட்டிக்கு கீழே பால் போட்டா அவுட்டு, நின்று நேரம் ஆடுவாரு, குனிய மாட்டாரு. சோ அந்த வீக்னஸ் வச்சுன்னு ஒரு ஹிட்டரால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த வீக்னஸ் அவர் ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் நிக்க முடியும். அதுலதான் அவுட்டே அவர் அதிகமா. முட்டிக்கு மேல போட்டா மட்டும் தான் புல் ஷாட் ஆடுறதோ இல்ல தூக்கி ஸ்ட்ரைக் அடிக்கிறதோ, அதுக்கு கீழே போட்டாலே அவ்வளவுதான். அதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த போன மேட்ச் தோனிக்கு போட்ட பால் தான், ஹர்ஷல் பட்டேல் போட்டோமா போட்டுனே தான் அவுட் ஆகினே இருப்பாரு. அதெல்லாம் ரெடி ஆகணும்தான். பட் இல்ல சொல்றேன், பட் வந்து ஓகே, ஒரு டீசென்டான ஸ்ட்ரைக்கர் தான். ஏன்னா எல்லா பாலும் போட்டுற முடியாது, அந்த ஒரு பால் அவர் ஸ்ட்ரோக் வச்சுக்கணும் இல்ல சிங்கிள் அடிக்கணும் இல்ல. ஆனா அது ரொம்ப ஈஸியான பால், தூக்கி எங்கேயும் அடிச்சலாம். பட் அவர் அதை ஆட மாட்டாரு, குனிய மாட்டாரு. அதுக்குதான் ஒர்க் அவுட் பண்ணோம். ஆனா விக்கி சொன்ன மாதிரி நல்லா இதுக்குதான் போவாரு. ஆனா ஃபைட் பண்ணுவாங்க நிறைய டீம். ஏன் சென்னை கூட வாங்கணும்னா பாப்பாங்க, ஒரு ஹிட் வேணும். சென்னை பிட் பண்ணாங்க அவருக்கு ஒரு ஹிட் வேணும். ஏன்னா நல்ல ஹிட் இல்ல. சமீர் ரிஸ்வியை ட்ரை பண்ணாங்க, பட் நான் சொன்ன மாதிரிதான் அந்த பையன் ஓப்பனிங் யாரோ ஒரு கோச் தேவையில்லாத வேலை பண்ணிட்டாரு. அதனால ரைட் பேட்ஸ்மேன் ஹிட் இல்ல அவங்க கிட்ட. லெப்ட் மட்டும் ஜடேஜா மட்டும் தான் இருக்காரு. மேபி இந்த வாட்டி போவாங்க. இந்த வாட்டி ஆஷுடோஸ்க்கு போக போறாங்க, ஜிதேஷ் சர்மாக்கு போக போறாங்க. இவரு இப்போ யாரு இப்போ பேசணுமே, ஷாருக் கானுக்கு போக போறாங்க. விக்கெட் கீப்பர் போவாங்க. பிரப்சிம்ரன் சப்போஸ் ரீடைன் பண்ணலாம், அவருக்கு போவாங்க. இந்த வாட்டி நிறைய இந்தியன் டேலண்ட்ஸ் பயங்கரமா போக போறாங்க. யார் யார் எவ்வளவு போவாங்கன்னே தெரியல. அது பத்தி நம்ம எபிசோட் பண்ணுவோம். இப்போ ஆர்ஆருக்கு என்ன சீன், உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆர்ஆரோட கிஷோர் முதல்ல அது ஆர்ஆர் மேட்ச்க்கு போறதுக்கு முன்னாடி பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். யாரு 4 டீம் பிளே ஆஃப்ஸ் போறாங்கன்னு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. நான் பேட் கமிங் சொன்ன மாதிரி தான் சிஎஸ்கே. ஐ ஸ்டில் பெட் ஆன் சிஎஸ்கே.
பட் இந்த மாதிரி துண்டு போட வச்சிடாதீங்கடா ப்ளீஸ். எப்படியாவது சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் போயிருங்க. பேட் கமி சொன்ன மாதிரி ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி டீம்ஸ் விச் கோ ஃபார் தி பிளே ஆஃப். ஐ வாண்ட் சிஎஸ்கே டு பி தேர். இஃப் சிஎஸ்கே கோஸ் கிரேட். அப்படி சிஎஸ்கே எல்லாம் இல்லாட்டியே நான் ஐபிஎல் கண்டுக்க மாட்டேன். அவ்வளவுதான், ஆஃப் பண்ணுவேன். அவ்வளவுதான், அடுத்த சீசன் தான் எனக்கு. இல்லாட்டி T20 வேர்ல்ட் கப் பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அண்ட் T20 என்னடா ஐபிஎல் பாங்கடா, இது T20 வேர்ல்ட் கப் பாக்குற அவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் இருக்கு, நம்ம ஜெயிக்கணும், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். எல்லாம் வந்து நான் திட்டலாம். பட் ஐ எம் வெரி ஆப்டிமிஸ்டிக் சீரியஸ் சிஎஸ்கே ஃபேன் அண்ட் ஐ வாண்ட் them to win all the seasons. So பட் நான் இப்போ ஒரு ஏர்லி கால் தான். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஹேண்ட்லிங் அ வெரி பிக் பிரான்ச்சைஸ், ஃபில்லிங் த ஷூஸ் ஆஃப் தோனி. ரொம்ப கஷ்டம் தான். இவ்வளவு வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அடுத்த 2 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப் போனா சூப்பர், நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம். அதே மாதிரி அவரு பிளே ஆஃப் போலாட்டி அந்த ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. we need some time. So it's great that we back somebody like Ruturaj Gaikwad. Ruturaj Gaikwad கொஞ்சம் திட்டாம வந்து கொஞ்சம் சில் பண்ணிட்டு, சரி இந்த சீசன் தான், he is just 27 years old, இன்னும் வந்து அவருக்கு ஒரு 13-14 வருஷம் இருக்கு சிஎஸ்கேலயே ஆடினா. சோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேக் பண்ணி அவரை வந்து கொஞ்சம் சில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஹேட் கமெண்ட்ஸ், ருத்ராஜ் நீ ஏன் இது பண்ணல, நீ ஏன் இது பண்ணல, நீ ஏன் மோயின் அலி யூஸ் பண்ணல, அதெல்லாம் இல்லாம பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டு as a fans we should be true and back CSK. அதுதான் my kind request. But at the same time let's all keep praying that CSK goes to the playoffs. ஒரு நிமிஷம் கிஷோர். அதுதான் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டா ஃபர்ஸ்ட் 2 ஸ்பாட்ஸ். ஐ மீன் 2 டீம் கன்ஃபார்ம்டா, ராஜஸ்தானும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ 8. ஸோ கண்டிப்பா குவாலிஃபை கணக்குனா. மிச்சம் இருக்க 2 ஸ்பாட்டுக்குமே அங்க ஃபைட் இருக்குதான். இன்னமும் ஹைதராபாத் இன்னமும் போல. ஏன்னா 2-2 தோத்தாங்கன்னா அவங்களும் 7ல வந்து நின்றுவாங்க. அப்புறம் டெல்லி வின் பண்ணாங்கன்னா அவங்க டெல்லிக்கு இவங்க மேட்ச்ல, ஹைதராபாத் ஒரு மேட்ச்ல. ஸோ அவங்க 2 வின் பண்ணாங்கன்னா அவங்க 8க்கு போயிடுவாங்க. சென்னைக்கும் ஹைதராபாத் ஒரு மேட்ச் இல்ல. ஸோ அவங்க வின் பண்ணா அவங்களும் போயிடுவாங்க. அதனால இன்னமும் அந்த 3-4க்கு லக்னோவா, டெல்லியா, சென்னையா, ஹைதராபாதா, அந்த 4 டீமும் நின்று இருக்காங்க. அதனால அந்த 2 ஸ்பாட் யாருன்னே சொல்ல முடியாது. பட் இவங்க 2 பேரும் ஓகே. அந்த சாட்டர்டே கேம் மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே, அந்த டெல்லி ஒரு மாதிரி மொராலே டவுன் ஆயிடும். அது வந்து அந்த டெல்லி வந்து அந்த மேட்ச் கண்டிப்பா பாத்துட்டு இருப்பாங்க. சிஎஸ்கே வர்சஸ் அந்த ராஜஸ்தான், எவ்ரிபடி வில் வாண்ட் ராஜஸ்தான் டு வின். சோ அது மட்டும் நம்ம தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராஜஸ்தானோட, அவ்வளவுதான், அந்த மொராலே டவுன் ஆயிடும். சரி அப்படின்னு ஆடல, அங்கிள் டீம் வேற. சோ ஐ டோன்ட் நோ, மேபி ஜாலியா இருக்கும் அந்த கேம். சோ ஐ ப்ரே அண்ட் ஐ ப்ரே. சப்போஸ் சென்னை வின் பண்ணிட்டாங்கன்னா பெங்களூர் கண்டிப்பா அடிக்கணும் தான் பாப்பாங்க. டெல்லி அடிக்கணும், எப்படியாச்சும் அடிச்சுட்டா நம்மள ரேஸ்ல இருப்போம், சொல்ல முடியாது. சப்போஸ் ஹைதராபாத் ஃபாலோ ஆகுனாங்கன்னா, ஏன்னா அவங்க லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட, அடுத்த மேட்ச் தோடுதாங்கன்னா பஞ்சாப் கிட்ட ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்காம விட்டாங்கன்னா வெளியே போயிடாங்க. ஹைதராபாத் வர்சஸ் யாரு நெக்ஸ்ட் மேட்ச் யாரு கூட பார்க்கவும் தெரியல எனக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப் கூட, ஜிடி பஞ்சாப். ஓ ஜிடிக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரம் இந்த மேட்ச். ஏன் அவங்களும் ஆல்மோஸ்ட் ரேஸ்ல இருக்காங்க தான். இன்னும் 2 மேட்ச் இருக்கு, 2மே ஜெயிச்சா அவங்களும் ரேஸ்ல இருப்பாங்க. அந்த குவாலிஃபை ஆகும். அது அப்புறமா 7ல வருவாங்கல்ல ஒரு பாட்டம் ஃபைனல். ஐ மீன் இன்னும் வெளியே போல, எலிமினேட் ஆயிருக்கிறது எம்ஐ மட்டும் தான். நாளைக்கு பஞ்சாபும் பஞ்சாப் போயிட்டோம். சோ அதனால ஆர்சிபி வர்சஸ் டிசில ஆர்சிபி தோத்துட்டா ஆர்சிபி வெளியே போயிடும். ஆமா ஆமா. சோ இப்ப வந்து சிஎஸ்கே கையில தான் இருக்கு ப்ரோ. சிஎஸ்கே மட்டும் ராஜஸ்தான் வின் பண்ணிட்டானுங்க, அடுத்ததுக்குலாம் எல்லாம் மொரால் போயிடும். டிசிக்கு காலி, லக்னோக்கு ஒரு மாதிரி மொரால் கம்மியாயிடும். அவங்க வந்து அந்த ஹையர் மார்ஜின்ல வின் பண்ணணும் சொல்லி அந்த பிரஷர்ல ஆடுவாங்க. சோ எல்லாமே அந்த சண்டே 3 மணிக்கு தான் இருக்கு. ஒரு பக்கம் ஆர்ஆர் பயந்துருவாங்க. எல்எஸ்ஜிக்கு 8 வின்ஸ் வந்துட்டு, எஸ்ஆர்எச் 8 வின்ஸ் வந்துட்டு, சிஎஸ்கே 8 வின்ஸ் வந்துட்டு இந்த நெட் ரன் ரேட் பாக்குற மாதிரி ஆயிடும். அப்புறம் பட் ஆர்ஆர் இப்போ ஒரு ஸ்லிப் இருக்கு. எனக்கு சஞ்சீவ் சாம்சன் தான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அன்னைக்கு வந்து ஆர்ஆர் இப்போ வந்து 11ல 8 வின்ஸா இல்ல 12ல 8 அவங்களுக்கு அடுத்த மேட்ச் டோட்டல் 2 மேட்ச் வெளியே இருக்கு. குஜராத் கிட்டயும் பஞ்சாப் கிட்டயும் இருக்கு. அதனால இந்த மேட்ச் தோக்குறது என்ன பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்காது. 2ல 1 ஜெயிச்சு 9க்கு போயிடுவாங்க. அதனால எனக்கு அடுத்த மேட்ச் அவங்க பெருசா யோசிக்க மாட்டாங்க. நம்ம 2 தோத்துருக்கோம், அந்த டாட்ல எல்லாம் வர மாட்டாங்க. யூ கோ அண்ட் பிளே யுவர் ஃப்ளோன்னுவாங்க. அந்த ஃப்ளோ மிஸ்ஸும் ஆகலாம். மிஸ் ஆகலாம். அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு, அதுல 1 வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அவங்க இருப்பாங்க. அடி வாங்கிட்டோம், இந்த மேட்ச் வெயிட்டா காட்டணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன் ட்ரை கூட பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச் ட்ரூஜோல 2 பேரும் இன்ஜின்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ரெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அடுத்த மேட்சும் ரெஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு. இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும் 3ல. ஒரு டீசன்டான ஸ்பாட்ல இட்மேர் பத்தி தெரியல எனக்கு. ஐயோ அவன்லாம் வருவான்.
நீங்க அதை விடுங்க, பட்லரு ஆஃப்டர்நூன் கேம்ஸ்ல 2-3 செஞ்சுரி வச்சு வச்சிருக்காரு ஐபிஎல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஹெட்மேரு, ரோவன் பவுல் அவங்கலாம் வந்து கண்டிப்பா மேட்ச் வினர்ஸ் வாய்ப்பே இல்ல. அவங்க நிறைய டீம்ல வாய்ப்பு இல்ல, அதுல சென்னைக்கு எல்லாம் சான்ஸே இல்ல. அப்படி அவங்க அச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஏதோ தெரியாம நடந்தது. நான் அன்னைக்கு ரோவன் பவுல் சொன்னேன், சுனில் சும்மா டைம் பாஸ் போட்ட மாதிரி போட்டாரா 3 பால், அதெல்லாம் மேட்ச் மாடிச்சேன். அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஆட்டேன், 2 மேட்ச்ல அம்பையர் டிசிஷன் ராங், அதெல்லாம் ஓகே. ஆனாலும் 2 மேட்ச் அவரால் அச்சு கொடுக்க முடியல. சோ அவரெல்லாம் இன்னமும் ஃபார்ம் ஆகல, மேட்ச் வின் பண்ணி கொடுப்போன்ற மாதிரி தான் ரோமன் பவுலும். ஹெட்மேர் ஏமாந்த டீம் கட்சா மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு, நல்ல ஸ்ட்ராங்கான டீம்லாம் போலிங்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மைண்ட் ஒர்க்ஸ் பண்ற சென்னையும் சரி, அப்புறம் கொல்கத்தா, அவங்க கிட்ட எல்லாம் கஷ்டமா போடுவாங்க. அதெல்லாம் ஹெட்மேர் நான் ஒத்துக்க மாட்டேன். சோ பேசிக்கா நீங்க செம்மையா இருக்க போறது கேம். சண்டே வந்து 3:30 வந்து எல்லா டீமும் பார்ப்பாங்க அந்த கேம். சோ ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். நான் வந்து எனி டே சிஎஸ்கே தான் விக்டரி. அதனால நாளைக்கு மேட்ச் பத்தி பேசாமே இருக்கும். நான் கோ ஃபார் சிஎஸ்கே விக்டரி. முதல்ல இது முடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல ப்ரோ, நாளைக்கு வந்து எனிதிங். நாளைக்கு என்ன எஸ்ஆர்எச் வர்சஸ் யாரு, பஞ்சாபா? இல்ல இத முதல்ல முடிச்சிருங்க, சிஎஸ்கே மேட்ச். அதான் சிஎஸ்கே எனி டே கோ ஃபார் சிஎஸ்கே விக்டரி தான். So again one thing which I want to repeat is fans please be kind to Ruturaj Gaikwad. If he wins, great, let's celebrate him. If he doesn't win, it's okay yaar, it's just a part and parcel of the game. Let's respect the sport and let's focus on the T20 World Cup. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். Just don't be rude. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆர்ஆர் கிட்ட கடைசி ஹோம் கேம் நம்ம லீக் போறோமா, லீக் தாண்டி பிளே ஆஃப் போறோமா இல்லையான்னு தெரியாது. ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கே ஒரு இது இருக்கும், பூஸ்ட் அப் இருக்கும், நம்ம வந்து வின் பண்ணி கொடுக்கணும் கடைசி ஹோம் கேம் லீக் மேட்சஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு வின் தான் சிஎஸ்கே எடுப்பாங்க ஆர்ஆர் கிட்டன்றதான் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி ஸ்டே ஆன் பண்றேன். அண்ட் இன்னைக்கு காலையில் சொன்னதையும் திருப்பி ரிப்பீட் பண்றேன், எவ்ரி டேல் cannot be a fairy tale. என்ன வேணா நடக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு டோர்னமெண்ட் இப்போ விட்டுட்டோம் தோத்துட்டோங்கிறதுக்காக தோனியோட லெகசி வந்து ஃபால் ஆக போறது கிடையாது. இட் வில் கோ ஆன் ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் தான். ஸோ அதை பத்தி பெருசா பேச எதுவும் இல்லை, லைட்டா எடுத்துக்கிட்டு ஜாலியா விளையாடினா போதும். எனக்கு தோனி கூட இல்ல, எனக்கு ருத்ராஜ் கேக்வாட் சின்ன பையன், அவரு 27 வயசு 28 அவ்வளவுதான். அவர் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. அவரு நல்ல டேலண்டா இருக்காரு, நம்ம யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் நடக்காது. அவரை பேக் தான் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா ஓகே தான். ஐ எம் வெரி ஹாப்பி. கிஷோர் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ தோனி போயிட்டாருன்றப்போ அது ஒண்ணுமே இல்லாம போயிடும்ல, இல்லைன்னா அந்த ரெஸ்பெக்ட் அவர்கிட்ட இருக்கும். கண்டிப்பா அவர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாரு. அண்ட் இன்னொன்னு அந்த சிஎஸ்கே டிஎன்ஏல இருக்க மாதிரி ஹாபிட்ஸும் ஃபாலோ பண்றாரு. சோ அதுவே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஆமா, காமா இருக்கிறது, கம்போஸ்டா இருக்கிறது, ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கிறது இல்ல. சோ லெட்ஸ் ப்ரே ஃபார் சிஎஸ்கே விக்டரி சண்டே. அண்ட் கிஷோர் தாட்ஸ்? அதான் போன மேட்சா போய் பேசினதுதான், இந்த சாம்பியன் டீம்ஸ் சென்னையும் சரி மும்பையும் சரி இந்த வின் பண்ணியே ஆகணும்டா, அப்படின்னா நம்ம உள்ள போவோம். அந்த மாதிரி டைம்ல விடவே மாட்டாங்க. அதெல்லாம் இந்த மேட்ச் கூட ஜாலியா கூட ஆடி இருப்பாங்க, பரவாயில்ல இது போனாலும் இன்னும் 2 மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மஸ்ட் வின் கேம்லாம் அவங்கள விடவே முடியாது, அது மும்பையும் சரி சென்னையும். ஆனா கன்ஃபார்ம் எனக்கும் சென்னை மேலதான் போகுது, சென்னை தான் வின் பண்ணுவாங்க. ஓகே, சோ சென்னை விக்டரி 3 பேர் போயிருக்கோம். டச் அவுட், ஹோப்ஃபுல்லி சென்னை கோஸ் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு கன்வின்சிங் விக்டரி. எனக்கு சஞ்சு சாம்சனுக்கு மாட்டக்கூடாது, அவர் சஞ்சு சாம்சன் பட்லர் 2 பேருக்கும் மாட்டாம இருந்தா சிஎஸ்கே வந்து கொஞ்சம் சேஃப் தான். சோ அதுதான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு மேட்சுக்கு போயிடலாம். நாளைக்கு வந்து எம்ஐ வர்சஸ் யாரு மறந்துட்டு, இல்ல ஹைதராபாத்ல முடிஞ்சிச்சு. 2 மேட்ச் ஆடிட்டாங்க ஹைதராபாத். கொல்கத்தா எம்ஐ வர்சஸ் ஆட் ஈடன் கார்டன்ஸ் வெற்றி போவாங்க. அதுல யார் வின் பண்ணாலும் பெருசா இம்பாக்ட் கிடையாது டேபிள்ல. சோ வந்து பெருசா யாரும் கண்டுக்காம இருக்க போற மேட்ச் தான். நத்திங் கேன் சேஞ்ச் டேபிள்ங்கிறதால பெருசா ஒரு இதுவே கிடையாது, சும்மா ஜாலியா பாப்பாங்கன்ற மாதிரிதான் இருக்கு. அவங்களா ஏதாவது அதை இன்ட்ரெஸ்ட் ஆகினாதான் உண்டு 2 டீமும் சேர்ந்து. கேப்டன்சி போயிடலாம். சன்ஃபீஸ்ட் மாதிரி நாளைக்கு ரன் ஃபீஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா சின்ன குட்டி கிரவுண்ட்ஸ். சோ கேப்டன்சி பிக்ஸ் நாளைக்கு யாரு? ஐ டோன்ட் நோ, மேபி சுனில் நரேன். நான் முதல்ல சொல்லிடுறேன், சுனில் நரேன் விட முடியாது ஆப்வியஸா. இந்த சைட் பும்ரா விட முடியாது. ரொம்ப ஈஸி பிக்ஸுக்கே போறேன் நான். சுனில் நரேன் அண்ட் பும்ரா நல்லா. மேபி நாளைக்கு ஆஃப் டே ஃபார் சுனில் நரேன் பிகாஸ் ஆஃப் பும்ரான்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே நகர்ந்து வருவாரு, பும்ரா ஒரு யாக்கர் போட்டு போல்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ பவுலிங்கும் இருக்குல்ல சுனில் நரேனுக்கு, அதெல்லாம் அடிக்கலாம் ப்ரோ. யாரு? இஷான் கிஷன், ஸ்கைலாம்
ஜாலியா ஆடுவார் பாருங்க நாளைக்கு ஸ்கை ப்ரோ. எப்படி ஸ்கை 11 ஓடி எடுத்து 11 ஓடி T20 எடுத்திருக்காரு ரோஹித் சர்மாவை. I go with Sky and Bumrah. அங்க வந்து Ankush Raghuvanshi and I go with இவரு யாரு மேபி இவருதான் நினைக்கிறேன். யாரு ரிங்கு கூட இல்ல, பிலிப்ஸ். பேட்டிங்லாம் பார்த்தா கண்டிப்பா திலக் வர்மா விட முடியாது. நாளைக்கு திலக் வர்மா திருப்பி நல்லாதான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒட்டி ஆடி ஜாலியா இருக்காரு, ஜாலியா ஆடுறாரு. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாரு விக்கி, ஸ்பின் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் சரியா டேக் ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா அப்படியே ஒரு பிரஸ்ல விட்டாரு பாத்தீங்களா. அவர் வந்து திலக் வர்மாவை தான் மீன் பண்ணாரு டிசி கேமோட. ப்ராபபிலி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஷுட் ஹவ் டேக்கன் ஆன் தட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வெரி வெல். அதுதான் அவங்க பண்ணல. அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 59-60 ரன் அடிச்சிருப்பாரு பாவம் அந்த பையன். சோ திலக் வர்மா வந்து ஒரு மாதிரி சேஃப் பிளேயர் தான். அவரு சாய் சுதர்ஷன்லாம் ஒரே மாதிரி தான். அவரு மேல கொஞ்சம் காசு கட்டினா கொஞ்சம் ஒரு மாதிரி 35-40 கன்ஃபார்ம். போன மேட்ச் மிஸ் ஆச்சு, பட் கன்ஃபார்மா ஒரு 35 to 40 ஆவரேஜ்ல ஆடுவாங்க. சோ தீஸ் ஆர் மை கேப்டன்சி பிக்ஸ். அண்ட் நிறைய வாட்டி விக்கி சொல்லினே இருப்பான். இந்த வாட்டி நான் சொல்றேன், இஷான் கிஷன் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பையன் ரொம்ப செம்ம அந்த ஹங்கிரியில் தான் இருப்பான். கண்டிப்பா அச்சே ஆகணும் அப்படிலாம் இருப்பான். அதுக்கப்புறம் வந்து நான் நாளைக்கும் வந்து ஃபிளாப் ஆகக்கூடாது, நாளைக்கும் அடிக்கணும், ஒரு 50 ரன் அடிக்கணும் நிறைய, நாளைக்கும் அடிக்கணும், இன்னொரு 2 மேட்சும் அடிக்கணும், அடிச்சு நான் நல்ல ஃபார்ம்ல இருக்கேன்டா அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கிறப்போ குவாலிஃபைல காலி ஆகணும். எக்கச்சக்கமான வீக்னஸ் இருக்கு, நிறைய பால் ஆட தெரியாது, அதையும் மீறி போலிங் லைன் தப்பா மிஸ் பண்ணி போறதுனால அடிச்சு ஒரு பால் ஜாலியா விளையாண்டுக்கிறாரு. ஒரு 3 ஏக்கர் எடுத்து உள்ள அடிச்சா ஒரு பால் காலி, ஒரு நல்ல ஸ்விங் எடுத்துன்னு போயிட்டு இன் போட்டா காலி, கீப்பர் கேட்ச் இல்ல ஸ்லிப்லன்னு சொல்லிட்டு அந்த வீக்னஸ் எல்லாம் மாட்டிக்காம இங்க ஆடிக்கிட்டோம். எப்படி ராஜஸ்தான சொல்லி இருக்கணும் ஒரு போலர் இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரிதான் இப்போ இவருதான் நம்பின்னு இருக்காங்க. சப்போஸ் அந்த பிசிசிஐ கேட்டதுக்கு அலோவ் பண்ணாம இல்ல இங்கிலாந்து பிளேஸ் போயிடணும்னாங்கன்னா கொல்கட்டாக்கு ஓப்பனிங்கே செம்ம அடி தான். என்ன பண்ணுவாங்க தெரியும், யாரை ட்ரை பண்ணுவாங்க தெரியல. சப்போஸ் சுனில் நாராயணன் ஃபிளாப் ஆகுறாரு குவாலிஃபைலர்னா முடிஞ்சிச்சு, அவங்க அந்த பிளே ஆஃப்லயே போயிடுவாங்க. அங்கிரீஷ் எப்படி விளையாடுறாருன்னா என்ன பண்றாருன்னா, நான் டைம் பண்ணுவேன் பட் அது வெளியே போகாத எனக்கு தெரியாது, அந்த மாதிரி ஷாட்ஸ் விளையாடுறாரு, அந்த பேட்டை வைக்கிறாரு. மேபி வெங்கடேஷர் கூட எடுத்துட்டு போலாம் மேல, மேபி தெரியல. ஓகே, இல்ல அங்கிரீஷ் அந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க போன மேட்ச் கூட பாத்தீங்கன்னா தெரியும், லெக் ஸ்டம்ப் பால பேட்டை வச்சா போதும்ன்றாரு, இல்ல அடிக்கணும். அதுக்கு ஆசுதோஷ் நல்ல எக்ஸாம்பிள். வைக்கலாம் மாட்டேன், பலான்னு அடிச்சிருவேன். அந்த ஒரு சூரியகுமார் யாதவ் ஒரு லெக் ஸ்டம்ப் வச்சாரு, எங்கேயோ போய் வந்துச்சு ஸ்டாண்ட்ஸ்ல. இவன் என்ன பண்றாரு, அந்த பிளிக் மட்டும் தான் ஆடுறாரு. அது எல்லாம் அதே மாதிரி ரஹானேவும் கேட்டா என்ன சொல்லுவாங்க, டைம் பண்றாங்கன்றாங்க. அது எல்லா பாலும் டைம் ஆகாது, ஸ்லோல போட்டா மாட்டிப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் பவர் ஷாட்ஸும் கத்துக்கணும். அது மட்டும் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா நல்ல பேட்ஸ்மேனா ஓப்பனிங்க்கு. இல்லையா நீங்க சொன்ன வெங்கடேஷ் ஐயர் கூட போவாங்க. நான் நிறைய நல்லாவே ஆகணும்னு தான் யோசிப்பேன். அதனால நான் வந்து இஷான் கிஷனும் நரேன் இல்லைன்னா ஸ்ரேயஸ் ஐயர். நான் ஸ்ரேயஸ் ஐயர் எப்பவுமே நல்ல பிளேயர் நான் சொல்லிட்டே இருப்பேன். அதனால இஷான் கிஷனும் நரேன் இல்லைன்னா ஸ்ரேயஸ் ஐயர். சரி ப்ரோ, யார் வின் பண்ணுவாங்கன்றது யோசிக்கிறதுனா யாராச்சும் வின் பண்ண போங்க, போனா போட்டு மும்பையே வின் பண்ணிட்டோம், அதான் நான் யோசிப்பேன். நானும் மும்பை வின் பண்ணட்டும் தான் தோணுது. ஏன்னா ரொம்ப மொரல் டவுனா இருக்கு. ஹர்திக் பாண்டியா வேற இந்தியாவுக்கு நல்லா பண்ணும். சோ மும்பை வின்கே போறேன் நான். சின்ன கிரவுண்ட் வேற ரன் ஃபீஸ்டா இருக்கும். அண்ட் பாப்போம், ப்ராபபிலி அந்த 3:30 மணி கேமுக்கு அப்புறம் we can இது 3 மணி தான் இருக்கு. 3 மணி டாஸ்ல நம்மளுக்கு ஒரு 50% தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சோ பாப்போம். டாஸ் டசன்ட் மேட்டர் ஆஃப்டர்நூன் கேம்ல. சோ வரி பண்ணிக்காதீங்க. எனக்கு அஸ்வின் கிஷ்வின்லாம் தான் பயமா இருக்கு. சிஎஸ்கே வந்தாலே ஒரு மதம் பிடிச்ச ஆற மாதிரி ஆடுவாரு. ஆமா, அவங்க என்ன ரிலீஸ் பண்ணிட்டலடா அப்படிங்கிற அந்த வெறிய காட்டிக்கிட்டே இருப்பாரு சிஎஸ்கே கிட்ட. இந்த டிசி மேட்ச்ல பண்ணாரு பாரு, என்ன ரிலீஸ் பண்ணீங்கலடா அப்படின்னு 3 விக்கெட் எடுத்தாரு. அவர் ஒரு மாதிரி எல்லாம் பண்ணுவாரு சிஎஸ்கே. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க சிஎஸ்கேல. மொயின் அலி, இவரு ரஜின் ரவீந்திரா, ஜடேஜா, சிவம் தூபே எல்லாம் அடிப்பாருங்க. தூபே எல்லாம் அஸ்வின் எல்லாம் கைடி கொடுத்துருவாரு. பாப்போம், அது வந்து மேபி இல்லாட்டி அஸ்வின் என்ன பண்ணுவாரு, தூபே வரதுனால எல்லாம் சேஃபா வந்து எல்லாம் காலுக்கு போடுவாரு, சிங்கிள்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். பட் I think it should be a CSK game. I'm really looking forward for Gleason to play, or maybe தெரியல எப்படி போறதுன்னு தெரியல. அது வந்து பார்க்கணும், யாரை உட்கார வைக்கிறாங்க, யாரு இது அப்படின்னு பார்க்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. அண்ட் ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை. நாளைக்கு ஓகே, நாளைக்கு பண்றோமா? நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உடம்பு சரியில்லை. நான் வந்து அவங்கள யாராவது வச்சுக்கிறேன் நாளைக்கு. எம்ஐ மேட்ச் தானே, நாளைக்கு நல்லா போனா